ஓம் சாந்தி. 3/2/2017 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளபூர்வமாக, அதாவது மனசார சேவை செய்யறதுக்காக தந்தை சங்கமத்தில் வந்திருக்கிறார். யாருக்கு சேவை செய்ய வர்றாரு? நமக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கிறாரு. மனசார, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கல. இப்போ இந்த நாடகம் முடிவடையுது. நீங்கள் எல்லோருமே வீடு திரும்பணும் இல்லையா? கேள்வி, இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு கர்மாதீத நிலை ஏற்பட முடியாது, கடைசியில் தான் ஏற்படும். ஏன் இப்போ ஏற்படாது? ஏன் கடைசியில் தான் ஏற்படும்? ஏன்னா ஏன் ஏற்படாது? சூப்பர் கேள்வி. ஏன் ஏற்படாது? ஏன் ஏற்படாதுன்னா, கர்மாதீத நிலை அடையிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அழுக்கான உடல்ல நீங்க ஏன் இருக்கணும்? எல்லா பாவத்தையும் எரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எரிச்சப்புறம் ஏன் அழுக்கான உடல்ல இருக்கணும்? இப்போ புது உடம்பு தேவையில்லை. அப்போ புது உடம்பு இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு கர்மாதீத நிலை கிடைக்கும் இல்லையா? இப்போ பாப்பா சொல்றாரு, ஸோ புது உடம்பு தேவையாச்சு. அப்போ நாடகம் எவ்வளோ துல்லியமாக வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கர்மாதீத நிலையை அடையிற டைமும் சத்தியுகம் வர டைமும் ஒன்றா இருக்குது இல்லையா? கிடைக்கணும். அந்த சரீரம் தூய்மையான தத்துவத்தினால ஆன சரீரம் தேவையாச்சு. அது இப்போ எங்கே இருக்கு? இப்போ இந்த 5 தத்துவங்கள் தூய்மையற்றதாக இருக்குது. எப்போ தத்துவங்கள் தூய்மை ஆகிடுமோ அப்போதான் கர்மாதீத நிலை ஏற்படும். குழந்தைகளாகி நீங்கள் எப்போ தூய்மை ஆயிடுறீங்களோ பிறகு இங்கே இருக்கவே முடியாது. தூய்மையற்ற உலகமே சுத்தமாக பிடிக்காது. அது ஆத்மாவுக்கு இங்கே இருக்கவே முடியாது. தூய்மை ஆகிட்டீங்கன்னா தூய்மையான உலகத்தில் தூய்மையான சரீரம் தேவை. அதனால தான் இப்போ நீங்கள் அறகுறையாக இருக்கிறீங்க. இதை பாருங்க, முயற்சியும் பண்ணணும். அதே நேரத்தில் இதுக்கு இப்படியும் ஒரு காரணம் இருக்குது. கடைசியில் உங்களுடைய புத்தி யோகம் நிலைச்சிடும். அதான் பாபா சொல்றாரு, கடைசியில் எந்த நினைவும் வரல, சூப்பர் ஆகிட்டேன்னு நினைக்கிறீங்களா, கிட்ட நெருங்கிடுச்சுன்னு நினச்சிக்கோங்கன்றார். இல்லை, கடைசி நேரத்தில் நமக்கே தெரியும் மீன் எண்ணங்கள்லாம் வராமல் போகுது. இப்போ ஜானகிதாதி சொல்கிறாங்க, எனக்கு இப்போ எந்த எண்ணமும் வரமாட்டேங்குதுன்றாங்க. அவங்கள வச்சுதான் மற்றவங்க எப்படி இருப்பாங்களோ இல்லையா, அது கிட்ட வந்தாலே வந்துருச்சுன்னு அர்த்தம். கடைசியில் உங்களுடைய புத்தி யோகம் நிலைச்சிடும். நீங்கள் தூய்மை ஆயிடுவீங்க. உங்களது அனைத்து விகர்மங்களும் அழிஞ்சிடும். நீங்கள் கர்மாதீத நிலை அடைஞ்சிடுவீங்க. இதையெல்லாம் கடைசியில் தான் நடக்கும். ஏன்னா அது நடக்கும்போது தான் இதுவும் ஆகுது. அதனால் இப்போவே கர்மாதீத நிலை அடையிறது அப்படிங்கிறது வந்து நடக்க முடியாத விஷயம். ஆனால் அதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணணும். பாடல், தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர். ஓம் சாந்தி. தூர தேசத்தில் இருக்கக்கூடிய பிரயாணி யார்? அந்த பிரயாணி பாபா. அங்கேருந்து வந்துட்டு போகிறார் இல்லையா? நாமளும் அங்கே வசிக்கக்கூடியவங்க தான். அந்த பாபா, அந்த பிரயாணியைத்தான் எல்லா மனிதர்களும், அதாவது ஜீவாத்மாக்களும் அவசியம் நினைவு செய்கிறாங்க. உண்மையிலே எல்லா ஜீவாத்மாக்களுமே பிரயாணம் செய்கிறவங்க தான். இங்கே வழிபோக்கன் அப்படின்ட்டு ஒரு சில சித்தர்கள் கூட சொன்னாங்க, நான் ஒரு வழிபோக்கனாக வந்திருக்கிறேன் அப்படி, இந்த உலகத்துக்கு வந்து வழிபோக்கன். ஆனால் இங்கே வந்து எங்கே போகிறோம் அது தெரியாது. எல்லாருமே பிரயாணம் செய்கிறவங்க தான். எப்படி பாபா பரந்தாமத்திலேருந்து வர வேண்டி இருக்குதோ அதேமாதிரி குழந்தைகளாகி நீங்கள் கூட நடிப்பு நடிக்கிறதுக்காக பரந்தாமத்திலேருந்து வரீங்க. நான் முழு கல்பத்திலும் ஒரே ஒரு முறை தான் வரேன். இதன் காரணத்தினால தான் என்ன அவதாரம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரே ஒரு முறை இங்கே வரீங்க, பிறகு இங்கேயே மறுபிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. நான் ஒரே ஒரு முறை குழந்தைகளிடத்தில் உள்ளபூர்வமாக மனதார அன்பாக சேவை செய்ய வருகிறேன். தந்தைக்கு அனைத்து குழந்தைங்களுமே அன்பானவர்கள் தானே.
குழந்தைங்க மேலே அன்பு இல்லாத தந்தை யாருமே இருக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்குத்தான் தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. அவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை, இவர் எல்லையற்ற தந்தை. தந்தை எப்பொழுது வருவார்னு யாருமே தெரிஞ்சுக்கல. இனிய குழந்தைகளே, இப்போ நாடகம் முடிவடைது, திரும்பி போகணும். அதுக்கான வழியை யாருமே தெரிஞ்சுக்கல. வைகுண்டவாசி ஆகிட்டாரு, நிர்வாண தாமத்துக்கு போயிட்டாருன்னு மட்டும் சும்மா சொல்லிடுறாங்க. ஆனால் இடையில யாருமே திரும்பி எல்லாம் போக முடியாதுன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. எப்போ எல்லாருடைய நடிப்பும் முடிவடையுதோ அப்போ தான் தந்தை வர வேண்டி இருக்குது. ஆத்மாக்களாகிய நாம் சரீரத்தில் இருக்கும் பொழுது சரீர சம்பந்தத்தில் சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய நடிப்பை நடித்து முடிக்கணும். சரீரத்தில் இருக்கும்பொழுது ஆத்மா சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய நடிப்பை நடித்து முடிக்கணும். பிறகு எல்லோருமே அவங்கவுங்களுக்கான நேரத்தில் நடிப்பு திரும்பவும் நடிக்க வேண்டி இருக்கும். ஏ பதித்த பாவனனே வாங்க, சீதா ராமரே வாங்கன்னு தந்தையை எல்லோரும் நினைவு செய்கிறாங்க. ஒரு ராமர் ஒரு சீதைக்காக வரமாட்டார். அனைத்து சீதைகளுக்கும் ராமர் ஒரே ஒருவராவார். அனைத்து குழந்தைகளும் நினைவு செய்கிறாங்க, பக்தி செய்கிறாங்க. இந்த நாடகம் 5000 வருஷத்துக்கான நாடகம். பாபா சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய பிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கல, ஆனால் எனக்கு தெரியும். 1,00,000 ஆண்டுக்கான விஷயத்தை யாருமே சொல்ல முடியாது. இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ பாபா நாம் எல்லாருமே அந்த பரந்தாமன் தூரதேசத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம் நடிப்பு நடிக்கிறதுக்கு. ஆனால் பாபாவுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பாபா ஒரு தடவை தான் வரார், நாமளும் ஒரு தடவை தான் வரும். ஆனால் பல பிறவி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அவர் பல பிறவிலாம் எடுக்கலை, வரார் போயிடுறார். அதனால தான் ஒரு அவதாரம்னு சொல்லும். கர்ப்பத்தில் பிறக்காட்டினா தான் அவதாரம். ஆனால் இங்கே எல்லாரையும் அவதாரம் அவதாரம்னு சொல்லின்னு இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு தடவை பாபா வந்தாலும் அவ்வளோ அன்பாக மனதார குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக சேவை செய்கிறார். இதில் எனக்கு இந்த குழந்தை பிடிக்கும், இந்த குழந்தை பிடிக்காது கிடையாது. எல்லாருமே பாபாவுக்கு. ஏன்னா எந்த அப்பாவுக்காவது குழந்தைங்களை பிடிக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ குழந்தைக்கு அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. லௌகிக குழந்தையாக இருந்தாலும் சரி, இங்கே பாபாவோட குழந்தையாக இருந்தாலும் சரி, பாபாட்ட வந்து கிடைக்குது. லௌகிக தந்தைக்கு பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு உரிமை வந்துடுச்சு அப்பாவுடைய சொத்தில். அதேமாதிரி இங்கேயும் பாபாவுக்கு நீங்கள் பிறந்த அப்பான்னு ஏற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு உரிமை, இல்லைன்னா கிடையாது, இல்லையா? ஆனால் அது எப்போ நடக்கும்? அவர் வரும்பொழுது தான் நடக்கும். எப்போ வருவார் அது மட்டும் யாருக்கும் தெரியல. அது எதுலேயுமே போடல. வருவார்னு போட்டிருக்கு, ஆனால் எப்போ வருவார்? சரி, கலியுகத்துடைய இறுதியில் வருவாருன்னு போட்டிருந்தா கூட கலியுகம் எப்போ முடியும்? அது லட்சக்கணக்கான வருஷம் இருக்குது, அப்புறம் எங்கே தெரியும்? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குதுன்னு இருக்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, நாடகம் முடிவடையுது, நடித்தது முடிஞ்சு மீண்டும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும். அந்த டைம் வந்துடுச்சு. ஆனால் எப்படி போகணும் யாருக்கும் வழி தெரியாது. அப்போ யாராவது ஒருத்தங்க அழைச்சிட்டு போகணுமே. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் மனிதர்களே நினச்சிட்டு இருக்குங்க. இங்கேயே பிறப்பு எடுக்கிறதுக்கான வழியை தான் ராவணன் கற்றுக் கொடுத்துருக்குறான். இறைவனை மறக்க வைக்கிறது தானே அவனுடைய வேலையை. முதல்ல மறக்க வைக்கிறதே இறைவனை தான் சொல்கிறாரு இல்லையா? அப்போ இறைவனை பற்றியும் தெரியாது, அவர் இருக்கிற இடத்த பற்றியும் தெரியாது, அங்கே தான் நாம் இருந்தோன்னு தெரியாது.
அப்போ அதுக்கு அவர் வராரு அப்படின்னா கடைசியில் தானே வருவார். வைகுண்டவாசி ஆயிட்டார், சொர்க்கவாசி ஆயிட்டாருன்னு வாய் இனிக்க சொல்கிறாங்க. அப்படிலாம் யாரும் சொர்க்கத்துக்கும் போயிட முடியாது, நிர்வாண தாமத்துக்கும் போக முடியாது. பாபா வந்தால் தான் போக முடியும். பாபா எப்போ வருவார்? எல்லாருடைய நடிப்பும் எப்போ முடியுதோ அப்போ தான் வருவார். முடித்து அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வராரு அவர், இல்லையா? இப்போ இந்த நமக்கு அந்த நடிப்பு முடியும் போது தான் பாபா நமக்கு கிடைக்கிறார். மற்றவங்களுக்கு இன்னும் முடியல, அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்லையா? இப்போ பாபா குழந்தை ஆகி ஒவ்வொரு உடல்ல இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் சகோதர சகோதரிகள். ஆனால் எல்லாருமே அவங்களுடைய நடிப்பை நடிச்சு தான் ஆகணும், திரும்பவும் நடிச்சு தான் ஆகணும். இப்போவும் நீங்கள் முடிக்கணும், முடிச்சுட்டு அதான் ஓய்வா அப்படின்னா கிடையாது, மறுபடியும் நீங்கள் நடிச்சு தான் ஆகணும். பாபா சொன்னார் இல்லை, நான் உங்களை வந்து பிறப்பு இறப்புலேருந்து விடுவிக்க வரல, துக்கமான பிறப்பு இறப்பு அசுத்தமான பிறப்பு இறப்புலேருந்து தான் உங்களை விடுவிக்க வரேன். தூய்மையான பிறப்பு இறப்புலேருந்து நான் விடுவிக்கிறது இல்லை, இல்லையா? சந்தோஷமாக இருந்த என்ன ஒரு குழந்தை ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும்போது அம்மா கூப்பிட்டு வந்தா திட்டும்ல அந்த குழந்தை, போமா நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா, நீ பாட்டுக்கு கூப்பிட்டு வந்தா. அதே மாதிரி தானே நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது அவர் வர்றதில்லை, துடிக்கும் பொழுது வரார், துக்கத்தில் துடிக்கும் பொழுது. அவரை தான் எல்லாம் நினைச்சுறாங்க, வந்து தூய்மையாக்கு சீதை ராமனே. அப்போ ஒவ்வொருத்தருக்குமா தனித்தனியாக வந்து கூப்பிட்டு போவார் எல்லாருக்கும், இல்லையா? அப்போ அஞ்ஞானத்தில் இருக்கும்போது எனக்கு தோணும், அதுனா இயேசுக்குள்ள மட்டும் வந்து இயேசுக்கு மட்டும் சொல்லுவாரா கடவுள், இல்லையா? அப்போ அது என்ன, அப்போ கடவுள் அவர் ஒருத்தருக்கு மட்டும், இல்லையா? அப்போ ஒரு சீதைக்கு வரமாட்டார். ஏன்னா எல்லாருமே, எல்லா ஆத்மாவுமே சீதை, எல்லா ஆத்மாவுடைய பிரியதர்ஷன் ஒரு பாபா தான். இப்போ எல்லோரையும் அழைச்சிட்டு போகிற நேரம் எப்போ வருதோ அப்போ தான் இறைவன் வரார். இந்த நாடகம் 5000 வருஷ நாடகம். ஆனால் 5000 வருஷம் இன்னும் தெரியாது, அதில் எத்தனை பிறவினும் யாருக்கும் தெரியாது. மற்றபடி வேதத்தில் இருக்கிற மாதிரி லட்சக்கணக்கான வருஷமாக இருந்தால் அதை யாருமே சொல்ல முடியாது, எப்படி ஆயிருக்குன்னே தெரியாது. ஸோ முதல் முக்கியமான விஷயமே என்னென்னா கீதையுடைய பகவான் யாருன்றது தான். நாடகப்படி அதை மறந்துட்டாங்க. கீதைக்கு ஒரு மரியாதை இருக்குது, எல்லா இடத்துலையும் கீதா சாரம்னு போட்டிருக்கிறாங்க, மற்ற அனைத்து இந்து வேதங்களை விட அதுக்கு மரியாதை இருக்குது. ஆனால் அதை சொன்னது யாருன்னு மறந்துட்டாங்க, இல்லையா? நாடகப்படி மறந்து தான் ஆகணும். அப்படி மறந்ததுனால தான் பாபா வந்திருக்கார். ஞாபகம் இருந்தால் அவர் வரவே தேவையில்லையே, இதுதான் ட்ராமா, இல்லையா? கீதை படிக்கிறதுனால மட்டும் ஒன்றும் ஆயிடாது. தந்தை சுயம் வந்து குழந்தைங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு, அந்த கீதை படிக்கிறதுனால ஒன்றும் ஆயிடாது, கேட்க நல்லா இருக்கும், அவ்வளோதான். அதில் இருக்கிற எதையுமே ஃபாலோவும் பண்ண முடியாது. அதுலேயும் தூய்மையை பற்றி இருக்குதானா யார் ஃபாலோ பண்ணுறாங்க? அது ஒன்றுமே பண்ண முடியாது. படிக்கிறதோட சரி. நான் உங்களுக்கு கூறக்கூடிய புது புது விஷயங்கள் அனைத்துமே கொஞ்ச நாளில் மறைஞ்சு போயிடும். ஏன்னா இது பரம்பரையாக வராது, எல்லா பரம்பரையும் முடிகிற டைமில் தான் பாபாவே வராரு. மற்றவங்க வராங்கன்னா இயேசுவோ நபியோ புத்தரோ இவங்கெல்லாம் அவங்க கொடுக்குற ஞானம் வந்து கடைசி வரையும் வந்துகிட்டே இருக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அது இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கொடுக்குற ஞானம் இருக்குது பாருங்க, இதை கொடுக்குறவரும் கொஞ்ச நாள் கழிச்சு இருக்க மாட்டார், கேட்குறவங்களும் இருக்க மாட்டாங்க. எவ்வளோ அற்புதமான ஞானம் இல்லை? ஆனால் அழிவற்ற ஞானம். அதெல்லாம் அழியக்கூடிய ஞானம், ஆனால் அது ரொம்ப நேரம் இருக்கும். இது அழிவற்ற ஞானம், ஆனால் கொஞ்ச நாளில் போயிடும். எவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. நம்மளுடைய நினைவாக தான் எல்லா சிவன் கோயிலும் மேலே இருக்கும், தட்சிணாமூர்த்தி சிவன் உட்காந்துன்னு இருப்பார், கீழே முனிவர்கள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. முனிவர் வேஷம் போட்டு இந்த ஜடாமுடியெல்லாம் இருக்கிறதுனால மக்களுக்கு புரியல, அது நம்மள தான் குறிக்குதுன்ட்டு. எல்லாரும் போயிடுவாங்க. நாம் 16 கலைகள் நிறைஞ்சவர்களாக இருக்கிறோம்னு சத்தியுகத்தில் யாருக்கும் தெரியாது. இப்போவும் நம்ம பாவியாக இருக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியல.
ஆனால் அங்கே ஃபுல் குணங்கள் எனக்கு இருக்குதுன்ற விஷயம் அவங்களுக்கே தெரியாதான். ஆனால் கம்பேர் பண்ணி பார்த்தா தானே தெரியும். அங்கே அந்த மாதிரி துக்கம் கொடுக்குறவங்களே இருக்க மாட்டாங்க. எல்லாம் தெரியுது இல்லையா? அந்த நிச்சய புத்தியில தான் எல்லாமே இருக்குது. அது வந்து பிராப்தி. சொர்க்கத்தில் 16 கலைகள் நிரம்பி இருக்கிறது வந்து உங்களுக்கு கிடைச்ச பிராப்தி. ஆனால் 16 கலைகள் நிறைஞ்சவராக இருக்கிறோன்னு தெரிஞ்சிருந்தா அடுத்தது இது குறையும்ன்றதும் தெரிஞ்சிடுமே. அப்படி 14 கலையுடையவராக நான் ஆவோம்னு அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா ராஜ்யத்தின் குஷி இருக்காது இல்லையா? இவ்வளோ அன்பாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெட்டி குத்திக்கிட்டு சாவீங்கன்னு சொன்னால் அது நல்லாவா இருக்கும் இல்லை? ஆனால் பைபிளில் இருக்கும் அப்படி. நீங்கள் வெட்டி குத்திக்கிட்டு சாவீங்க, அண்ணன் தம்பி பிரிஞ்சு போவீங்க, அப்படி இப்படின்னு சாபம் மாதிரி இருக்கும். அது நரகத்தில் தானே அந்த ஞானம் வருது. நரகத்தில் தானே அந்த ஞானம் இல்லையா? சொர்க்கத்தில் இது இருக்காது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மத்தின் சாஸ்திரம் இருக்கணும்னு தந்தை புரிய வைக்கிறாரு இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மம் தேவதை தர்மம்னா அவங்களுக்கும் ஒரு சாஸ்திரம் இருக்கணுமே. தானாக அவங்க அப்படியே உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. இப்போ முஸ்லீம்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த பழக்க வழக்கத்துக்கு காரணமாக ஒரு சாஸ்திரம் இருக்குது. அதன் மூலமாக தான் அவங்க பழக்க வழக்கம் பருதா போடுறதுலேருந்து 5 வேளை தொழுகையிலேருந்து எல்லாமே இருக்குது. அப்போ தேவதைகள் இவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தால் அவங்கள மாற்றுறதுக்கும் ஒரு சாஸ்திரம் இருந்திருக்கும்ல. தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவரை மறந்துட்டாங்க. கீதைக்கு எவ்வளவு மகிமை இருக்குதோ அதை விட அதிகமாக ஞானம் கூறக்கூடியவருக்கு மகிமை இருக்குது. மற்ற தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய யாரையுமே பகவான்னு சொல்றது கிடையாது இல்லையா? இயேசுவையும் கடவுள்னு சொல்றது கிடையாது, நபியும் சொல்றது கிடையாது. ஒரு சிலர் தான் இயேசு கடவுள்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் ஆனால் ஜென்ரலாக சொல்றது கிடையாது. பகவான் ஒரே ஒரு நிராகாரமானவர், மற்ற எல்லாருமே சாக்காரமானவர்கள். எல்லாருமே பிறப்பு எடுக்கிறாங்க தாயின் கர்ப்பத்தில், உடல் எடுக்கிறாங்க தனக்குன்ட்டு. அப்போ கீதைக்கு எவ்வளோ மகிமை இருக்குது? இப்போ கீதை சொல்லக்கூடியவருக்கு எவ்வளோ மகிமை இருக்கணும் இல்லையா? பகவான் ஒரே ஒரு நிராகாரமானவர். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கீதை தான் உயர்ந்த புக்குன்னு எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. ஆனால் உயர்ந்த கடவுள் சிவன் தான்னுவாங்க. இப்போ உயர்ந்த ஞானத்தை உயர்ந்த கடவுள் தானே சொல்லியிருக்க முடியும் இல்லை? ஸ்ரீமத் பகவத்கீதைன்னு பாடப்பட்டிருக்கு இல்லையா? உயர்ந்த வழி கொடுக்கக்கூடிய பகவத்கீதைன்னு. அவரு எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லல் அந்த கீதையின் பகவான். இந்த நேரத்தில் எல்லாரும் எப்படி தெரியுமா இருக்கிறாங்களாம்? தமோ பிரதானமாக பிணக்குழியில் இருக்கிறாங்களாம். பிணமாவும் இல்லையா, பிணக்குழியில் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிணக்குழியில் எத்தனை நாள் போட்டதோ அழுவி போய் அந்த மாதிரி துர்நாற்றம் வீசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பிறகு பாபா வந்து எல்லாரையும் எழுப்புறார். இதைத்தான் கிறிஸ்தவ மதத்தில் என்ன சொல்லிட்டாங்க? கடைசியில் நான் உன்னை எழுப்புவேன் உன்னுடைய கல்லறையிலேருந்து. இப்போ ஆத்மா கல்லறை மாதிரி தேக உணர்வு அப்படிங்கிற கல்லறையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்குது. அதை எழுப்புறார் ஆத்ம உணர்வு கொடுத்து. இது தெரியாமல் அப்படி போட்டாங்க. சூப்பர் பாயிண்ட் இல்லை இது? இந்த பழைய உலகம் அழிய போகுது, கடுகு மாதிரி எல்லாரும் வெடிச்சிடுவாங்க. சத்தியுகத்தில் மிகவும் சிறிய தெய்வீக மரமாக இருக்கும். எப்படி சொல்கிறாங்க? கடுகு மாதிரி வெடிப்பாங்கன்றார். ஆத்மா டக்குன்னு வெளியே வருது இல்லையா? இப்போ எப்படி இருக்கும் அது? எப்படி இருக்கும் அந்த மரணம் இல்லை? அதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோம்னா தப்பிச்சோம் இல்லையா? கர்மதீர்த்த நிலை. இந்த பழைய உலகம் அழிய போகுது அப்படின்னு எழுப்புறாரு. எஞ்சிக்கோ, தூங்காத அப்படின்னு. சத்தியுகத்தில் இந்த மரம் ரொம்ப சின்ன தெய்வீக மரமாக இருக்கும். இந்த மரத்தை வழிபடுற மகிமை வந்து இதன் மூலமாக வருது. பாபா இப்போ இந்த மரம்னு சொல்கிறாருல்ல நம்மள. இது தெரியாமல் அவங்க என்ன நினச்சிக்காங்க? இன்னைக்கு கூட யாரும் டிவியில் சொன்னாங்க, ஏன் நம்ம செடியெல்லாம் கும்பிடுறோம்? அதில் உள்ள மருத்துவ குணத்தினால கும்பிடுறோமா? ஏன் பேராசிட்டமால் எல்லா மாத்திரையும் வச்சு கும்பிட வேண்டியது தானே? எப்படியெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க.
போய் ஆஸ்பத்திரியை கும்பிட வேண்டியதுதானே. உண்மையில மருத்துவ குணத்துக்கு தான் கும்பிடுறீங்கன்னா அதை போய் கும்பிட வேண்டியது தானே. எப்படி இப்போ பாபா சொல்றாரு, ஏ பகவான், ஏ சத்திய கண்டத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவரே அப்படின்னு எல்லாருமே அவரைத்தான் நினைவு செய்கிறாங்க. ஆனால் அவர் எப்போ வந்தாருன்னு தெரியாது, எப்போ மறுபடியும் வருவாருன்னு தெரியாது. ஏன்னா சாஸ்திரத்தில் லட்சக்கணக்கான வருஷங்கள் எழுதி வச்சுட்டாங்க. கடைசியில் வருவார் அப்படின்னு போட்டிருக்கு எல்லா இடத்துலையும். ஆனால் எப்பன்னு தெரியல. ஏன்னா லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டா எங்கே போய் தேடுறது? இதுக்கு பேர் தான் கார் இருள்னு சொல்லப்படுது. நம்ம பாபா ஞானக்கடல்னு உங்களுக்கு தெரியும். வேற யாருமே ஞானக்கடலாக இருக்க முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஞானம் சும்மா ஒரு நிமிஷம் கூட சொல்லியிருக்க மாட்டோம். உடனே நடுவில் இடையே மறித்து பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சொல்கிறத நான் கேட்டேன்ல, நான் சொல்கிறதையும் கேளுன்னுவாங்க. இங்கே பேசுறது ஞானக்கடல். நீங்கள் என்ன ஞானக்கடலா? கடவுளோட நீங்கள் பெரிய புத்திசாலியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணோம். கடவுள் சொல்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிறைய புக்கை படித்து சொல்கிறீங்க. அந்த புக்கு இருக்குது, நான் கூட கொடுங்க, நான் படிச்சுக்கிறேன். ஆனால் நாங்கள் சொல்கிறது எந்த புத்தகத்துலேயும் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அவங்ககிட்ட நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் கொஞ்சம் தன்மையாக சொல்லணும். ஏன்னா வேறு யாரும் ஞானக்கடல் கிடையாது. ஞானக்கடலான தந்தை தூர தேசத்திலிருந்து குழந்தைகளாகிய நம்மக்கிட்ட வந்திருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களே அந்த ஜெகோவின் சாட்சிகள்னு இருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் டைரெக்டாக கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி அவங்க அவ்வளோ நேரத்தை இது பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. கொஞ்சம் கிராஸ் கேள்வி கேட்டால் சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் போயிடுறேன் அப்படின்வாங்க. அது ஆக்சுவலாக நாம் சொல்லணும். ஏன்னா இறைவன் சொல்கிற அவங்க சும்மா அந்த பைபிளுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் விதண்டாவாதம் பேச முடியாது. விருப்பம் இல்லைன்னா போயிடுறேன் போது நீங்கள் சரி அப்போ அவங்கள ஏதோ சொல்லுங்கன்னு தானே கேட்கணும். இப்போ அந்த மாதிரி நம்மளும் அதை நம்மக்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குது அப்படின்றத காட்டணும்னா சரிங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் போகிறேன்னு டக்குன்னு கிளம்பிடணும் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, தூர தேசத்திலிருந்து பாபா வந்திருக்காரு குழந்தைங்க கிட்ட. நாம் எல்லாருமே கார் இருளில் இருந்திருக்கிறோம் இவ்வளோ நாளாக. நாடகத்தில் நாம் நடிச்சிட்டு இருக்கிறோன்ற விஷயம் கூட தெரியாமல் இருந்திருக்கிறோம். நாடகம் முடிஞ்சால் போகணும், அதுக்கு தான் இங்கே நாடகன்ற வார்த்தையை ஏன் போட்டிருக்கிறாரு? நாடகம் முடிஞ்சிடும் டக்குன்னு போகணுன்றது. ஆனால் இந்த நாடகத்தில் என்ன வருதுன்னா, நாடகம் திடீர்னு பாதியிலே முடிச்சா திட்டுவாங்கல்ல, பார்க்க என்ன மொட்டையாக முடிச்சிட்டேன்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாத்தையும் சுபமாக்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் உங்களால் வந்த குழப்பத்தை எல்லாம் நீங்களே முடிச்சுட்டு வாங்க. எவ்வளோ நாள் அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு இருப்பீங்க, நீங்களே முடிச்சுட்டு வாங்க. அவங்க திட்டினா திட்டிட்டு போட்டோம், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹீரோ பார்ட்டு, உங்களுக்கு பதவி. ஆனால் இது நமக்கு தெரியல. கொடுத்தா திருப்பி 10 மடங்கு கொடுத்துட்டு இருந்தோம். கடைசியில் நம்ம தலையில் தான் அது ஏறுதுன்னு தெரியல. ஆத்மா மறுபடியும் இன்னொரு உடம்பு எடுத்து அதை அனுபவிக்கும்னு தெரியல. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லை நம்ம எல்லா நடிகர்கள், ஆனால் இந்த நடிகர்களே ஹீரோ யார், நம்பர் 1 கதாநாயகன் யார் தெரிஞ்சிருக்கணும். யார் நம்பர் 1 கதாநாயகன்? பாபா தான். அடுத்தபடியாக ஸ்ரீகிருஷ்ணரை சொல்லலாம் இல்லையா? சர்வ வியாபின்னு சொல்கிறது ஞானமா என்ன? அதுக்கு பேர் ஒரு ஞானமா? தப்பாக சொல்கிறதுக்கு பேர் ஒரு ஞானமா? சூரியன் கிழக்கில் உதிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும் சூரியன் மேற்கில் உதிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கும், சூரியன் கிழக்கில் உதிக்கிறதுன்னு சொல்கிறேன், சரி நீ சொல்கிறத நான் கேட்டால, நான் சொல்கிறதையும் நீ கேளு, சூரியன் மேற்கில் உதிக்கிறதுனா இது ஞானமா? உல்டாவை சொன்னால் அதுக்கு பேர், அதில் அவங்களுக்கு கோபம் வருது. இன்னமும் ஒன்று சொன்னதுக்கு நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, நான் எப்படி ஏற்றுக்க முடியுன்றாரு. அவர் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு கூட அந்த ஆத்மாவுக்கு தெரியல. அந்த ஆத்மா நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறத? நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காரு, நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் தப்பாக சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுன்றாரு. இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த அகங்காரம் உள்ளவங்களை கிட்ட நம்ம பேசக்கூடாது. அப்போ நம்ம பேசும்போது இடைமறித்து பேசுகிறாங்கனால அகங்காரம் இருக்குன்னு புரிஞ்சுட்டு சரிங்க டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிடணும், இல்லைன்னா மாட்டிக்கும். அதான் பாபா சொல்ற சர்வ வியாபின்னு சொல்கிறது ஞானமா? ஒருவேளை சர்வ வியாபின்னா நீங்கள் பக்தியும் செய்ய முடியாது. யாரை நினச்சி பக்தி செய்கிறீங்க? எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருந்தால் யார் கேட்பா நீங்கள் சொல்கிறத?
அதான் எங்க மாமா ஒரு தடவை கேட்டாரு, இங்க போகும்போது ஏதோ ஒரு அந்த அது பேர் என்னப்பா, நிலத்தெல்லாம் விற்பாங்களே, பரவாயில்ல நமக்கு அது ஞாபகம் கூட வரல. அது ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல, ரியாலிட்டி பிஸ்னஸ் அதை சொல்லுவாங்கல்ல, அது ஒரு இடத்துல காம்பவுண்ட் சுவர் கட்டி போட்டிருக்கு. அந்த இடம் அந்த கம்பெனி பேரை போட்டு இங்கே அனைவரும் முதலாளிகள் அப்படின்னு போட்டுருக்கேன். எங்கள் மாமா பார்த்து கேட்குறாரு, எல்லாரும் முதலாளினா காசை பிடிங்கிட்டு போனால் எவன்கிட்ட போய் கேட்கறது இல்லையா? அதே தான் சொல்கிறாரு, எல்லாரும் கடவுள்னா நீங்கள் யாரை போய் பக்தி செய்வீங்க? உங்களுக்கு கஷ்டம்தான் போய் பக்தி செய்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக நீங்கள் கிடையாது, வேற யாரோ இருக்காருன்னு தானே அர்த்தம். இதுக்கு பேர் தான் அஞ்ஞானம், எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறது. தந்தை எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவருடைய பேரு தான் பரமபிதா பரமாத்மா சிவன். அவரு தந்தைக்கெல்லாம் தந்தை, அதனால்தான் பரமபிதா, பிதாக்களுக்கெல்லாம் பிதா இல்லையா? பிறவி பிறவியா நமக்கு லௌகீக தந்தை கிடைச்சிக்கிட்டே இருந்தார், பிறக்கும்போதே கிடைச்சிடுறாரு. எப்படி? கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கும்போது. ஆன்மீக ஜென்மம் எடுக்கும்போது இந்த தந்தை கிடைக்கிறார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தை. பிறகு வரிசைக்கிரமமாக வரும். முதல்ல யார் இறங்குவாங்க? இங்கே தேவி தேவதா தர்மத்தின் வம்சத்தினர்கள் இறங்குவாங்க. இப்போ அந்த படைப்புகளை தந்தை படைத்து கொண்டிருக்கின்றார். பிரம்மாவின் மூலம் பிராமணர்களை எப்படி படைக்கிறார் பாருங்க. இது ஒரு ராஜாவுக்கு பிடிச்சி போச்சுன்னா ஒரு ஏழை பொண்ணை கூட கல்யாணம் பண்ணி ராணி ஆக்கிடலாம். அந்த மாதிரி தான் பாபா நம்மளை பண்ணுறாரு இல்லையா? ஏழைகளாக இருக்கிறவங்க எடுத்து 2500 வருஷம் ராஜ்யத்தை கொடுத்துட்டு போகிறார். அதான் முதல்ல உங்களை தான் இறக்குறேன்றாரு மேலே இருந்து இல்லையா? அப்போ உலகம் நல்லாவும் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரில் அந்த காலத்துலலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை. முதல்ல பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு டிக்கெட்டு கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டெல்லாம் காலி ஆனதுக்கப்புறம் தான் ரொம்ப காசு கம்மியாக இருக்கிற டிக்கெட்டை திறந்து விடுவாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் உயர்ந்தவங்க தான் முதல்ல இறங்கி வராங்க நடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பழசானதுக்கப்புறம் வருவாங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் நாள் படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதிக காசு கொடுத்த உள்ள டிக்கெட்டு வந்த உடனே படத்தை போட்டுருவாங்க. படம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் இங்கே டிக்கெட்டை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வரவனுக்கு என்ன தோணும்? மறுபடியும் பார்க்கணும்னு தோணும். அவன் காசுக்காக அப்படி பண்ணுறான். அதே மாதிரி தான் இங்கேயும் முதல்ல வரும்போது அங்கே படம் ஓடிட்டு இருக்குது 2500 வருஷம். நடுவில் தான் மற்றவங்க வராங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா? இப்போ அந்த படைப்புகளை தந்தை தான் படைத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவதா தர்மத்தை யார் படைச்சிட்டு இருக்கிறா? இப்போ பாபா படைக்கிறார். பாபா படைக்கிறார் நம்மள, நாம பாபாவுக்கு படைக்கிறோம் இல்லையா? அதோட நினைவாக அவருக்கு நாம படைக்கிறோம் பக்தியில. பாருங்க இல்லையா? பிரம்மாவின் மூலம் பிராமணர்களை எப்படி படைக்கிறாரு? பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கிறாரு. பாபா நாம உங்களுடையவராகவே இருந்தோம், இப்ப உங்களுடையவராகவே இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்றீங்க. முதல்ல நாங்க தான் பாபா சத்தியுகத்துக்கு வந்திருந்தோம்னு சொல்றீங்க. இந்த நேரத்துல நீங்க முழுமை ஆகாத நிலையில இருக்கிறீங்க. சூத்ரன்ல இருந்து பிராமணர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. முழு தூய்மையாக கர்மாதீத நிலை கடைசியில தான் அடைவீங்க. கடைசியில இந்த புத்தி யோகமானது முழுமையாக ஒரு பாபாவோடு நிலைச்சிடும். மேலும் விகர்மங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். இப்போ உலகம் அழிவே உங்க கையில தான் இருக்குது. நாம் எல்லாம் பவர்ஃபுல்லா அந்த யோகத்துல இருக்க என்ன ஆகும்? மற்ற நினைவுகள் வராது, போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம் அழிஞ்சிடுதுன்னு அர்த்தம். இப்போ பாவம் அழிஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும். இருந்தாலும் இங்க உங்களை தூய்மையானவர்கள் சொல்ல முடியாது. நீங்க அப்படியே தூய்மையாகி கர்மாதித்த நிலையை அடைந்தாலும் கூட நீங்க தூய்மையானவர்கள் சொல்ல முடியாதான். ஏன்னா உங்க சரீரம் தூய்மையா இல்லையே. எல்லாம் தூய்மைன்னு சொல்ல முடியாதுல்ல.
இப்போ தூய்மையற்றதுலேருந்து தூய்மையாக ஆகிட்டு இருக்கிறீங்க. சத்தியுகத்தில் சரீரம் கூட உங்களுக்கு தூய்மையானதாக கிடைக்கும். முழு தூய்மையாக நீங்கள் ஆகிட்டீங்கன்னா பிறகு இங்கேயே உங்களால் இருக்கவே முடியாது. ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது 5 தத்துவங்களும் தூய்மையாக ஆகிவிடும். இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் பாருங்க, இதில் எவ்வளோ ரகசியம் பார்த்தீங்களா? நீங்கள் ஆத்மா தூய்மையான தத்துவமும் தூய்மை ஆகிடும். ஏன்னா தூய்மை ஆகணுன்ற அந்த ஒரு எண்ணத்தில் பாபாவை நினைக்க அந்த அதிர்வலைகளே பரவுது சுற்றி, இல்லையா? மற்றவங்க உங்களுக்கு துக்கம் கொடுக்கும்போது கூட நான் தூய்மையான ஆத்மா, உங்களுக்கு துக்கத்தை கொடுக்க மாட்டேன், இந்த எண்ணம் வர வர என்ன ஆகும்? பஞ்ச தத்துவமும் அதே மாதிரி மாறும். ஆமாம். அதனால் இப்போ நீங்கள் முழுமை ஆகாத நிலையில் தான் இருக்கிறீங்க. அது கடைசியில் நடக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உங்கள் புத்தி யோகம் நிலைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்கும் இல்லை? இப்போ உங்களுக்கு எதெல்லாம் துக்கம் கொடுக்குதோ அதே சம்பவம் அங்கே அப்போ நடக்கும்போது உங்களுக்கு துக்கமே கொஞ்சம் கூட அனுபவம் ஆகாது. அப்போ தெரிஞ்சுக்கலாம் நெருங்கிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா தூய்மை ஆயிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் இங்கே இருக்கவே முடியாது. சத்தியுகம் வந்தாகணும். டக்குன்னு ஆத்மா உடல் எடுக்க போயிடணும்ல. ஆத்மா தூய்மையாக ஆகும்போது பஞ்ச தத்துவமும் தூய்மையாகிடும். இப்போ குழந்தைகளாக நீங்கள் ரெண்டுத்துக்கும் இடையில சங்கமத்தில் இருக்கிறீங்க, இல்லையா? இப்போ உண்மையிலும் உண்மையான கும்பமேளா இதுதான். கும்பமேளானா என்னது? சந்திப்பு. பாபாவோட சந்திக்கிறோம். நதியும் கடலும் கலக்கிற இடத்த கும்பமேளா சொல்றாங்க. உண்மையான சந்திப்பு எது? ஞானக்கடலும் ஞான நதிகளும் சந்திக்கிற இதுதான். தண்ணி ஓடுற கங்கைக்கு போறது பக்தி மார்க்கம். சன்னியாசிகள் குளிக்கிறதுக்கு போறாங்க, இருந்தாலும் ஆத்மால எதுவும் ஒட்டாதுன்னு சொல்லிடுறாங்க. பக்தி மார்க்கத்தில் நீங்க அதிகம் கேட்டுட்டீங்க. சரியானது எதுன்னு இப்ப நீங்க முடிவெடுங்க. அவங்களோட ஞானம் பார்த்தீங்கன்னா இறந்த உடனே அவங்க கடவுள் ஆயிடுறாங்கன்றாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? தூய்மை ஆயிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ தூய்மை ஆயிடுதுன்னா அப்புறம் எதுக்கு போய் கங்கையில் குளிக்கிறீங்க? போய் தற்கொலை பண்ணிக்க வேண்டியது தானே, இல்லையா? அப்போ ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை தான் நீங்கள் போக்குறதுக்காக குளிக்கிறீங்க. அதான் பாபா சொல்றாரு. இப்போ சொல்லுங்க எது சரியானது? ஏன்னா பக்தி மார்க்கத்து விஷயத்தை பல ஜென்மமாக கேட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் முடிவு எடுங்க. இப்போ நீங்கள் கேட்குறது புதுசு தான், எந்த மனிதனும் சொல்லாத ஒரு விஷயம்தான். இப்போ நீங்கள் முடிவு எடுங்க எது கரெக்டுன்னு. இது அமரக்கதை. இதன் மூலமாக தான் நீங்கள் அமரபுரிக்கு எஜமானர்களாக ஆகிடுறீங்க. உங்ககிட்ட ஒருபோதும் காலன் வரவே முடியாது, யமனே வர முடியாது. ஏன்? மரணத்தை வெல்றீங்க. இந்த 5 விகாரத்தை வெல்வதன் மூலமாக தான் மரணத்தை வெல்றீங்க, இல்லையா? மரணமற்ற உலகத்துக்கு எஜமானராகவும் ஆயிடுறீங்க. இன்னார் செத்துட்டாருன்னு அங்கே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்க, மரணத்தை பார்த்து எவ்வளோ பயம் இருக்குது. இங்கே ஒவ்வொரு தடவையும் ஒரு மரணம் நடந்த வீட்டுக்கு போகும்போது நம்மளே அறியாமல் சே இவ்வளோதானா வாழ்க்கை அப்படின்னு தோணுதில்லை. அஞ்ஞானத்தில் இருக்கும் பொழுது அப்படி அங்கே தோணவே தோணுது. ஆத்மா வேற இடத்துக்கு போச்சு, இதுக்கு எதுக்கு அழணும், இல்லையா? இங்கே பயமே எதுக்கு? மரணத்துக்கு தான் பயம் இருக்கு. அங்கே ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கும், உடம்புன்ற ட்ரெஸ்ஸை மாற்றிக்குது. அதில் எது என்ன இருக்குது அழுவுறதுக்கு? பாரதத்துடைய மகிமை மிகவும் உயர்ந்தது. பாபாவுடைய மகிமை எவ்வளவோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாரதத்துடைய மகிமையும் இருக்குது. இன்னைய வரைக்கும் பாரதத்தில் லக்ஷ்மி நாராயணன் கோயில் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் பாபா எப்போ வந்தாருன்னு தெரியல. சத்யுகத்தில் தேவதைகள் இருந்தாங்க, சத்யுகம் லட்ச ஆண்டுகள் இருந்தது. அப்படின்னா அவங்களுடைய எண்ணிக்கை அளவற்றதாக இருக்கணுமே. யாரும் புத்திக்கு வேலை கொடுக்கறதே கிடையாது, அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. ராமாயணத்தில் மகாபாரதத்தில் எங்கள் அம்மா கிட்ட டவுட் கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்னு நான் சொல்கிறேன்னா, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல போ
அப்படின்வாங்க. ஆனால் வருஷம் டெய்லியும் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் பாப்பா சார் புத்திக்கு வேலை கொடுக்குறதில்ல. அப்படியே டிவியில் போகிறானோ அப்படியே பார்த்துமா, வேலை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா பாரதத்துக்கு வந்து பாபாவுக்கு எவ்வளோ மகிமை இருக்கோ அவ்வளோ மகிமை இருக்குதுன்றார் பாபா வந்த பூமிக்கு இல்லையா. ராம் ஜென்ம பூமின்றது பாரதத்தை குறிக்கக்கூடியது. அவங்க வேற ஏதோ ஒரு இடம்ட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இப்போ பாபா சொல்றாரு, லக்ஷ்மி நாராயணன் கோயிலை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்பா எப்போ வந்தாருன்னே அவங்களுக்கு தெரியல. வந்து தானே இந்த ஆஸ்தியை கொடுத்துருக்கணும், அது தெரியல. சத்தியுகத்தில் தேவதை இருந்தாங்க. ஆனால் லட்சக்கணக்கான வருஷம் சத்தியுகமே இருந்திருந்தா எவ்வளவு தேவதைகளாக இருப்பாங்க, அதை கூட அவங்க யோசிக்கல. பசுவின் வாயிலிருந்து கங்கை வெளிப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே இந்த ஞானத்துடைய விஷயம். பிறகு சூக்ஷ்ம வதனத்துல பசு எங்கிருந்து வந்தது? இந்த சாஸ்திரங்கள் அரை கல்பமாகவே நடைபெற்று வருகிறது. இந்த அனைத்து விஷயங்களும் மிக அன்பான தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அனைவருமே என்னுடைய குழந்தைங்க தான், ஆனா நீங்க மிகவும் அன்பானவர்களாக ஆகுறீங்க. பாபா பிரம்மபுரி, விஷ்ணுபுரி, சங்கர்புரின்னு சொல்லுவாங்கல்ல, எங்க இருக்கு இந்த 3 புரியும்? சூக்ஷ்மவதனத்துல 7 நாள் கோர்ஸ்ல அப்படி காட்டியிருப்பாங்க இல்லையா. ஆனா பாபா 2 நாள் முன்னாடி என்ன சொன்னாரு? பிரம்மா இருக்கக்கூடிய இடம் தான் பிரம்மபுரி. பிரம்மா எங்க இருக்காரு? சூக்ஷ்மவதனத்துல இருக்காரு பிரம்மா. இங்கேதான் பிரம்மா இல்லையா. ஸ்தூலவதனம் தான் பிரம்மபுரி. விஷ்ணுபுரி, விஷ்ணு எங்க இருக்காரு? அதுதான் விஷ்ணுபுரி. சங்கர் எங்க இருக்காரு? அவரு தான் சூக்ஷ்மவதனம். அவர் எங்க இங்க இருக்கிறாரு? அவரு தான் சூக்ஷ்மவதனவாசி. நாமளும் கடைசியில சங்கர் பார்ட்டு பண்ணுவோம். ஒளி உலகத்துக்கு போய் சூக்ஷ்மவதனத்துல போய் சூக்ஷ்ம உடல்ல இருந்து பண்ணுவோம். ஸோ அவருடைய பார்ட்டே அங்கதான், இங்க கிடையவே கிடையாது நடிப்புன்னு சொல்லியிருக்காரு பாபா இல்லையா. அப்ப அது ஆக்சுவலா ஒரு ஒரு காட்சி பொருள் மாதிரி தான். அங்க பிரம்மா பாபாவுடைய ஒரு ஸ்டேஜ் தான் அது இல்லையா. அப்ப சங்கர் வந்து அந்த இது மேல போற மாதிரி காட்டுறாங்க, எருது மேல போற மாதிரி, நந்தி, பசு. அப்ப சூக்ஷ்மவதனத்துல எங்க இருந்து பசு வந்துச்சு கேட்கிறாரு இல்லையா. சூக்ஷ்மவதனத்துல ஏது மாடலமா இருக்குது? இது தெரியாமலே சொல்லிட்டாங்க. அப்ப உண்மையிலே ஞானத்துடைய விஷயம்ன்றது என்னது? பசுவின் வாயிலிருந்து கங்கை வெளிப்படுறது என்ன அர்த்தம்? பிரம்மா பாபா அதாவது ஆண் தான், ஆனா பெரிய அம்மா. சிவபாபா தந்தை ஆகும்போது இவர் தாயாயிடுறாரு. அவருடைய வாயிலிருந்து ஞான கங்கை வெளிப்படுறதா அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ அரை கல்பமா இந்த சாஸ்திரங்கள் இருந்திருக்குது. ஆனா இதோடைய உண்மையான அர்த்தத்தை மிக அன்பான தந்தை வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இல்லைன்னா யாராலையாவது இதை புரிய வைக்க முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு முஸ்லிம் நாட்டுல போய் குரான் தப்புன்னு சொல்ல முடியுமா? விடுவாங்களா? கிறிஸ்தவ நாட்டுல போய் அது தப்புன்னு சொல்ல முடியுமா? ஆனா பாபா இங்க வந்து சொல்றாரு இது தப்பு, அதுக்கு பின்னாடி வேற ஒரு ரகசியம் இருக்குது. அதுதான் அன்பான தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் சொன்னா அவ்வளவுதான் இல்லையா. எல்லாருமே என்னுடைய குழந்தைங்க தான், எல்லாரும் என்னோட குழந்தை தான். ஆனா நீங்க ரொம்ப அன்பானவர்களா ஆகுறீங்க. மூத்த புதல்வனே விநாயகனேன்னு பாட்டு வருது இல்ல, முதல் குழந்தை நாம. எல்லாரும் கடைசியில ஏத்துக்குவாங்க, அவங்களாம் 2வது குழந்தைங்க, அவங்களுக்கு ஞான பழம் கிடைக்கல. சிவனுக்கு முதல் குழந்தை பிள்ளையாரு முருகன் தானே பக்தியில இருக்குது, அத சொல்றான். அதுதான். அப்ப ஞானத்தை எடுக்கிற குழந்தைங்க முதல் குழந்தைங்க. அதுலயும் நம்பர் 1 பிரம்மா. அதனால பிரம்மாவை விநாயகர்னு கூட சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா ஒரு பக்கா விநாயகர் இல்லையா, விக்ன விநாயகர். அப்ப
எல்லாரும் என்னோட குழந்தைங்க தான், ஆனால் நீங்கள் தான் ரொம்ப அன்பானவர்களாக இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு ஞானப்பழம் கிடைக்குது. லக்ஷ்மி நாராயணன் எப்போ ஆட்சி செஞ்சுட்டு போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் ராதாகிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, லக்ஷ்மி நாராயணனை பற்றி தெரியல. அதான் சொல்கிறாரு, லக்ஷ்மி நாராயணனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, சாரி ராதாகிருஷ்ணனுக்கு. ஆனால் லக்ஷ்மி நாராயணனை பற்றி தெரியல, இவர் தான் நாராயணன் ஆகிறாருன்ற விஷயம் தெரியல. அப்போ நாராயணனுடைய பிறந்த நாள் எது? கிருஷ்ணரோட பிறந்த நாள் தான் நாராயணனோட பிறந்த நாள் இல்லையா? அது தெரியல. இவங்க ரெண்டும் வெவ்வேறு அவதாரம்னு நினச்சிக்கிறாங்க. ராமர், இது ஒரு சூப்பரான விஷயம் பாருங்களா. கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. 10 அவதாரம் இருக்குல்ல, அதில் ஒரு அவதாரம் தானே கிருஷ்ணர். ஏன் மீதி 9 அவதாரத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடல? சூப்பர் பாயிண்ட் இல்லை? அப்போ அவர் பிறகுறது கிருஷ்ணர் தான், கிருஷ்ணர் தான் பிறகுறது இல்லையா? சூப்பரான பாயிண்ட் இல்லை? எப்படி வெளிப்படுத்த பாருங்க. யோசிக்கல. அதான் பாபா இப்போ திடீர்னு டச் பண்ணுறாரு இல்லையா? அதான் அதான் அவரே தான் சொல்கிறாரு, அவங்களுக்கு கொண்டாடுறாங்களே, நாராயணனுக்கு ஏன் கொண்டாடல? அவங்கள பற்றி தெரியல. ராமரை திரேதா யுகத்தில் காமிக்கிறாங்க, கிருஷ்ணரை துவாபர யுகத்தில் காமிக்கிறாங்க. ராமருக்கு கூட பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இல்லையா? ராமருக்கு தனியாக கொண்டாடுறாங்க, கிருஷ்ணருக்கு தனியாக கொண்டாடுறாங்க. ஆனால் கிருஷ்ணருடைய ஒரு அவதாரம், நாராயணனுடைய ஒரு அவதாரம் ராமர்ன்றாங்க. அப்போ 10 அவதாரத்தில் ஏன் இந்த 2 பேருக்கு மட்டும் பிறந்த நாள், ஏன் மற்றவங்களுக்குலாம் இல்லை? மற்றவங்களுக்கு கொண்டாட வேண்டியதானே? கூர்ம அவதாரம், மச்ச அவதாரம், பரசுராம, இன்னொன்னுமோ இருக்குல்ல. அப்போ தெரியுது அதுலே இல்லையா? இப்போ அப்படி ஒருத்தங்க இல்லவே இல்லைன்னு தெரியுது. இப்போ ராமரை திரேதா யுகத்தில் காட்டுறாங்க, அது கரெக்டாக தப்பா? கரெக்டு தான், அது கரெக்டாக தான் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் கிருஷ்ணரை துவாபர யுகத்தில் காட்டுறாங்க. அப்போ இதுக்கும் முன்னாடி சத்யுகம் இருந்துச்சு, அங்கே யார் வாழ்ந்தா தெரியல யாருக்கும். திரேதாயுகத்துக்கு அடுத்து துவாபர யுகத்தில் கிருஷ்ணர் காட்டாங்க. இப்போ சத்யுகத்தில் யார் வாழ்ந்தா தெரியல இவங்களுக்கு. அதுதானே மெயின், அதுதானே முதல் யுகம். ராதை கிருஷ்ணர் சத்யுகத்தை சார்ந்தவர்கள்னு உங்களுக்குத்தான் தெரியுது. அனைத்து தர்மங்களும் எப்படி சுழற்சியில் வருது? குறிப்பிட்ட தர்மத்தின் ஸ்தாபகர் எப்போ வருவார்? ஆனால் இதில் என்ன ஒரு வசதினா, இந்து தர்மத்தில் நிறைய மத நூல் இருக்கிறதுனால யாருமே எல்லாத்தையும் படிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் சொன்னால் யாரும் எதிர்க்கவும் மாட்டாங்க. இப்போ இதே பைபிளில் ஏதாவது மாற்றி சொன்னீங்கன்னா, பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அது எதிர்க்க வாய்ப்பு இருக்குது, அதை ஃபுல்லாக கூட படிச்சிருக்கலாம். ஆனால் இது யாருமே படிச்சிருக்க முடியாது, படித்தாலும் யாருக்கும் புரியாது இல்லையா? சரி, இப்போ பாப்பா சொல்கிறாரு, எல்லா தர்மங்களும் எப்படி சுழற்சியில் வரும்? குறிப்பிட்ட தர்மத்தின் ஸ்தாபகர் எப்போ வருவார்? தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு திரும்பி சென்று விடுவதாக அவங்க நினச்சிக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, அடே பிறகு யார் பாலனை செய்வாங்க? ஒவ்வொரு மனிதனும் படைப்புகளை படைக்கிறாங்க, பிறகு பாலனையும் செய்கிறாங்க. விநாசம் செய்கிறது கிடையாது. எல்லைக்குட்பட்ட படைப்புகளை படைக்கிற தந்தை அல்பகால துளி அளவு சுகத்தை கொடுப்பார். யாருக்காவது குழந்தை இல்லைன்னா நம்மளுடைய குலம் எப்படி தழைக்கும்னு நினைப்பாங்க. இந்த நேரத்தில் எல்லாருமே தூய்மை இல்லாதவங்களாக தான் இருக்கிறாங்க. கீழானவர்கள் எல்லாருமே தூய்மையற்றவர்கள், கீழானவர்கள்னு தந்தை சொல்கிறார். பாருங்க, பாரதத்துடைய நிலை என்னவா ஆயிடுச்சுன்னு ஒரு பாட்டு கூட இருக்குது. தமிழில் கூட காந்தி தேசமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, கீழான நிலை அடைஞ்சிருக்குது அப்படின்ட்டு. இன்னொரு பாடத்தில் பார்த்தீங்கன்னா பாரத எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னும் பாட்டு இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, பாரதம் உயர்வாகவா இருக்குது? கிடையாது, முற்றிலும் தூய்மையின்றி இருக்குது. குழந்தைகளே,
பொறுமையா இருங்க. இதுவும் விளையாட்டுன்னு தந்தை சொல்றாரு. எப்படி சொல்றாங்க? இதுவும் விளையாட்டு, சிவனுடைய திருவிளையாடல் சொல்ற மாதிரி இதுவும் விளையாட்டு, பொறுத்துக்கோங்க அப்படிங்கிறார். இப்ப துக்கத்தின் நாட்கள் முடிஞ்சு சுகத்தின் நாட்கள் வந்துட்டு இருக்குது. ஸோ டென்ஷன் ஆகாதீங்க, அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணிட்டீங்கல்ல, அதனால பொறுத்துக்கோங்க. இந்த நரகத்தை சொர்க்கமாக்குறதுக்காகத்தான் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடிய தந்தை மாற்றான் தேசத்துக்கு வந்திருக்கிறார். இந்த பாரதம் தான் என்னுடைய பிறப்பிடம்னு தந்தை சொல்றாரு. இல்லைன்னா நிராகார பாபா எங்க வந்திருக்கிறாரு, எந்த சரீரத்துல வந்திருக்கிறாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? எப்ப வந்தாரு, என்ன செய்ய வந்திருக்கிறாருன்னு யாருமே சொல்ல முடியாது. பரமபிதா பரமாத்மா வந்து தூய்மை இழந்தவர்களை எப்படி தூய்மையாக ஆக்குறாருன்னு குழந்தைகளாக நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. குழந்தைகளே, என்கிட்ட வேற எந்த மருந்தும் கிடையாது. செல்லமான குழந்தைகளே, நீங்க என்னத்தான் பதித்த பாவன்னு சொல்றீங்க, சர்வ சக்திவான்னு சொல்றீங்க. 5 விகாரங்களை வெல்வதற்கு இப்ப உங்களுக்கு சக்தி தேவை. இம்சைக்கான யுத்தம் இங்க கிடையாது. இது குப்தமானது. என்னை நினைவு செஞ்சா மட்டும் போதும், மட்டும் போதும். இதுதான் நினைவுன்னு சொல்லப்படுது. இப்ப எல்லோருக்குமே வானப்பிரஸ்த நிலை தான், எல்லோரும் திரும்பி போகத்தான் செய்யணும். போற இடம் சாந்தி தாமம். அங்கிருந்து தானாவே சுகதாமத்துக்கு வந்துடுவீங்க. அமைதி. சரி, இப்ப பாபா சொல்றாரு, எல்லா தர்மங்களும் எப்படி மீண்டும் மீண்டும் வருதுன்னு யாருக்கும் தெரியல. அந்த தர்மத்தை படைக்கக்கூடியவங்க எப்போ வருவாங்க இந்த சுழற்சியிலன்னு தெரியாது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, வராங்க தர்மத்தை படிச்சுட்டா அப்படியே இறைவனோட மேலே போயிடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இப்போ பாபா சொல்றாரு, யார் பெற்ற குழந்தைய யார் வளர்க்குறது? பெற்றவங்க தானே வளர்க்கணும். ஒரு மதத்தை படைக்கிறார் அப்படின்னா அவரே தான் பாலனையும் பண்ணுவார். பிரம்மா பாபா மூலமா ஏன் திரும்ப சிவபாபா இதை படிக்கிறாரு? ஏன் சிவபாபா நேரடியாக இதை படைக்கல? அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. ஏன்னா யார் படைக்கிறாங்களோ அவங்க தான் பாலனை பண்ணணும். இப்போ பிரம்ம பாபா தானே அங்கே போய் பாலனை பண்ணுறாரு. ஸோ இவர் மூலமாக கடவுளே பாலனை பண்ணுற மாதிரி தான். ஏன்னா கடவுளுக்கு சமமாக அந்த ஞானத்தையும் ஆத்ம உணர்வையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து ஒன்று படைக்கிறாருன்னா அவரே தான் பாலனை பண்ணுவார். இப்போ கிறிஸ்தவ மதத்தை பாலனை பண்ணுறது பார்த்தீங்கன்னா போப் ஆண்டவர்கள் அவங்க சொல்கிறத கேட்டு தான் அரசியல் முடிவே எடுக்கிறாங்க உலக அளவில். அதான் இது கிறிஸ்தவ ஆட்சி தான். கிருஷ்ணருடைய ஆட்சி, கிறிஸ்தவ ஆட்சி மாறி மாறி வந்துட்டு இருக்குது. அப்போ பாபா ஒரு வானிலை சொல்லியிருக்காரு, கிறிஸ்து தான் போப்பா பிறக்கிறாருன்னு சொல்கிறாரு இல்லையா? இப்போ கூட அவர் போப்பாவும் இருக்கலாம். அப்போ ஆனால் பாபா 36 இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. பாபா இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது இருந்த ஒரு போப்பு கிறிஸ்து ஆத்மா. ஏன்னா அப்போ சொல்லியிருக்காரு, இப்போ இருக்கிற போப்பு கிறிஸ்துன்னு ஒரு 2 வாரம் முன்னாடி வந்துருக்குது, 1 மாதம் முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாபா சொல்றாரு, யார் பாலனை செய்வாங்க? படைக்கிறவங்க தானே பாலனை செய்வாங்க. ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைய அந்த அப்பா அம்மா தானே வளர்க்குறாங்க. அந்த குழந்தைய அழிக்கவா செய்வாங்க? அப்போ அந்த மதத்தை பாதுகாக்கணுன்ற உணர்வு, குழந்தைய பாதுகாக்கணுன்ற உணர்வு அப்பாவுக்கு தானே இருக்கும். அதுமாதிரி அந்த மதத்தை பாதுகாக்கணுன்ற உணர்வு யாருக்கு இருக்கும்னா ஆரம்பத்தில் உருவாக்குறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கும், எந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கும். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? இப்போ எல்லைக்குட்பட்ட படைப்புகளை படைக்கிற தந்தை வந்து அல்பகால சுகத்தை தான் கொடுப்பார். இது 2 அர்த்தம். ஒன்று, லௌகீக தந்தை குழந்தைங்களுக்கு கொடுக்குற சொத்து, அது அல்பகாலம். இன்னொன்று, மதத்தை படைக்கிறாங்களே அதுவுமே எல்லைக்குட்பட்ட படைப்பு தான் இல்லையா?
அவங்க கொடுக்குற சொத்து என்னது? அந்த பைபிள், குரான், ஞானம். அது படிக்கும்போது மட்டும் நல்லா இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் ஓரளவுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ எல்லைக்குட்பட்ட சுகம் தான் கொடுக்க முடியும். இப்போ குழந்தை இல்லைன்னா நம்ம குலம் எப்படி விருத்தி ஆகும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. பிரம்மகுமாரிகளுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. போயிட்டா அப்புறம் எப்படி நம்ம குடும்பம் எப்படி விருத்தி ஆகணும்? அதுக்கு பாபா சொல்கிறாரு, ஓ குழந்தை இருந்தால் தான் உனக்கு சந்தோஷமா? இங்கே யாருமே சந்தோஷம் கிடையாது, அது தெரியுமா உனக்கு? இல்லையா? தூய்மையற்று கீழான நிலையில் இருக்குது. இதில் ஒரு உயிரை வேற வர வச்சு அது துக்கப்படுறத பார்த்து நீ துடிக்கணுமா? உன்னால் அந்த குழந்தைக்கு என்ன சுகத்தை கொடுத்துட முடியும் ஃபஸ்ட்டு? ஏன்னா நீயே துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கிற. பாபா சொல்கிறத மீறி விகாரத்தில் விழுந்து குழந்தைய படைக்க போகிறனாலே நீயே துக்கத்தில் தான் துடிக்க போகிற. அப்புறம் எப்படி சுகத்தை கொடுக்க முடியும் அந்த குழந்தைக்கு? இங்கே எல்லாருமே தூய்மை இல்லாதவர்கள், கீழானவர்கள். அதனால் இந்த கீழான ஒரு இனத்தை விருத்தி செய்ய முயற்சி பண்ணாத, இல்லையா? அதில் என்ன குழந்தை பிறக்கணும்னா ரொம்ப சந்தோஷம். குழந்தை பிறக்கலன்னு கவலை, குழந்தை பிறக்கலன்னு சந்தோஷம் படுங்க, தினம் தினம் கொண்டாடுங்க கேக்கு வெட்டி, இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, பாட்டு, சினிமா பாட்டில் ரெண்டுமே இருக்குது. பாரத பூமி என் பூமின்னு ஒரு பாட்டு இருக்குது. காந்தி தேசமே பாரதம் இவ்வளோ கேவலமாக போச்சுன்னு பாட்டு இருக்குது. அதான் பாபா சொல்கிறாரு, ரெண்டு விதமான பாட்டையும் எழுதுகிறாங்க பாரதத்தில். இப்போ உயர்வானதுன்னு சொல்கிற மாதிரி பாரதத்தில் என்ன இருக்குது? முற்றிலும் தூய்மை இழந்து கிடக்குது. அங்கிங்கனாதபடி எல்லா இடமும் துக்கமே துக்கம்தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்டிலையும் துக்கம்தான் இருக்குது. பாபா சொல்கிறாரு, குழந்தை பொறுமையாரு, சுக துக்கத்தின் விளையாட்டா, துக்கந்தோ முடிய போகுது, பொறுத்துக்கோ. இப்போ டென்ஷன் ஆகிடாது, அப்புறம் அங்கே வர முடியாது, இல்லையா? இது பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அங்கே அந்த எக்ஸாம் ப்ராக்டிக்கல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தப்பான விஷயம்லாம் நடக்கும். அவங்க பசங்கிட்ட காசை வாங்கி எக்ஸ்டர்னலுக்கு கொடுத்து இப்படி பண்ணுறதெல்லாம் இருக்கும். அப்போ என்ன ஆச்சு, ஒரு பொண்ணுக்கு திடீர்னு எதனால் டென்ஷன் ஆச்சுன்னே தெரியல. அவங்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னும்போது அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினர்லாம் இருக்கிறாரு. அது வரைக்கும் அந்த பொண்ணு பேசியே பார்த்ததில்ல, அவ்வளோ அமைதியான பொண்ணு. திடீர்னு அந்த பொண்ணுக்கு டென்ஷன் தாங்காமல் பயங்கரமாக கத்துது. என்ன நினச்சிடுங்க, இப்படி இருந்தால் நாங்கள் என்ன மாடா மனுஷனா அப்படின்னு. ஆந்திரா பொண்ணு பாவம் அப்படி கத்திட்டு அந்த பொண்ணே சொல்லுது, நீங்கள் வேணால் மார்க் குறைச்சிக்கோங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகி சொல்லிடுச்சு. டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் ஒரு வாரம் அழுதுட்டு இருந்துச்சு, மார்க்கும் குறைச்சாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் முடிஞ்சிச்சு துக்கத்தின் நாளே. அதுக்கப்புறம் காலேஜுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகி கொஞ்சம் நஷ்டம் தானே, இல்லையா? அதை வச்சு எதிர்காலம் வருதா இல்லையா அது வேற. பட் இருந்தாலும் அது நஷ்டம் தானே, தேவையில்லாது. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறார். இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டல்ல, கொஞ்சம் முடிய போகுது, பறந்துட போகுது. அப்போ பொறுத்துக்க குழந்தை, இது விளையாட்டு குழந்தை, சீரியஸ் ஆகாத, முடிஞ்சிச்சு, உன்னை ராஜாவாக்க போகிறேன் நான், கொஞ்ச நேரம் அமைதியாக வேலைக்காரன் வேஷம் போடு, இல்லையா? துக்கத்தின் நாள் முடிஞ்சு சுகத்தின் நாள் வந்துட்டு இருக்குது. உங்களின் துக்கம் சுகமாக மாறும் அப்படின்னு பைபிளில் இருக்கும். அது 2500 வருஷம் முன்னாடி சொல்லி கேட்டு வெறுத்து போச்சு, அடப்பாப்பா என்னைக்கு மாறுறதுன்ட்டு. ஆனால் இங்கே இறைவன் சொல்கிறாரு, இதோ முடிஞ்சிருச்சு, இல்லையா? ஏன்னா அவர் வர்றதே கடைசி நேரம், மாற வேண்டிய டைமில் தான் வர்றாரு. இந்த நரகத்தை சொர்க்கமாக்குறதுக்காக பரந்தாமத்துலேருந்து சுயம் பகவானே வந்திருக்கிறார். மாற்றான் தேசத்துக்கு, இன்னொருத்தர் ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறார் குழந்தைங்களை விடுவிக்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இது என்னுடைய பிறப்பிடம். கடவுள் இந்தியாவில் மட்டும் வருவாரா? நிறைய முஸ்லீம்கள் கேட்பாங்க, கிறிஸ்டின்ஸும் கேட்பாங்க. அவங்க இந்தியாவில் தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு இந்தியாவில் வர்றதே ஒரு துக்கமான விஷயம் மாதிரி இருக்குது. தான் பிறந்த நாட்டில் கடவுள் வர்றாருன்னா எவ்வளோ பெரிய பெருமை. ஏன் இந்தியாவில் மட்டும்தான் வருவாரா? ஏன்னா அவங்க ஜெருசலத்தில் உள்ள ஒரு கடவுளை இருக்கிறாருன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க இல்லையா? அதான் பாபா சொல்கிறாரு, அப்படி வரலன்னா
சரி, எங்கே வந்திருக்கிறார்? எனக்கே தோணும் என்னன்னா, அஞ்ஞானத்தில் இயேசு உடம்புல, அதை இயேசுவே கடவுளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க, அல்லது நபிய தூதர் இறை தூதர்னு சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, ஏன் கடவுளுக்கு என்ன பயமா இங்கே வர்றதுக்கு? ஏன் மற்றவங்களே அனுப்பிச்சுன்னு இருக்கிறாருன்னு தோணும் இல்லையா? அவர் வருவார் தானே. அவர் என்ன பயந்தாங்க இல்லையா? அவர் பயம்னா என்னன்னே தெரியாதவர். இல்லைன்னா சொல்ல முடியுமா காம மகாசத்ருன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? அப்ப அவர் வரமாட்டாரா? அதான் கேட்குறாரு. இந்தியாவில் வரலன்னா அவர் எங்கே வந்திருக்கிறார்? யாராவது சொல்ல முடியுமா? எந்த சரீரத்தில் வந்திருக்கிறார் சொல்ல முடியுமா? எந்த மதத்திலும் இல்லை இறைவன் வந்தாருன்னு. இயேசு உடம்புல வேற ஒரு பரிசுத்த ஆத்மா வந்ததுன்னு தான் இருக்கு, கடவுள் வந்தாருன்னு இல்லை. நபி உடம்புல இன்னொன்று ஜிப்ரியல்ல ஒரு ஆத்மா வந்ததாக தான் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா எப்போ வந்தார், என்ன செய்ய வந்தாருன்னு யாராவது சொல்ல முடியுமா? மனிதர்கள் பண்ணது எதையுமே இல்லாத ஒரு விஷயத்த பண்ண தானே அவர் வந்திருக்க முடியும். இப்போ பாபா சொல்றாரு, தூய்மை இழந்தவர்களை தூய்மை ஆக்குறதுக்காக வரார் பாபா. தூய்மை இழந்தவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடிய மருந்து டாக்டர் இல்லையா அவரு சொல்கிறார். என்கிட்ட வேறு எந்த மருந்து கிடையாது, நீங்கள் எதையும் குடிச்சு அல்லது சுற்றி, ஒரே மருந்து. என்ன மருந்து? மன்மனாபாவ, என்ன நினைவு செய். பதித்த பாவனனும் நான் தான், சர்வ சக்திவானும் நான் தான். 5 விகாரங்களை வெல்றதுக்கு உங்களுக்கு சக்தி தேவை. பாருங்களா, ஒருத்தங்க சீரியஸாக இருக்கிறாங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டை சார்ந்தவங்க தான் அவர் பிழைக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டுவாங்க. மற்றவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அது எவ்வளோ பெரிய சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அது ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க வருவாங்கல்ல, வரும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த இழப்பை தாங்கிக்கக்கூடிய சக்தியை இவங்களுக்கு கடவுள் தான் கொடுக்கணும்னுவாங்க. அப்போ கடவுளுடைய வேலை என்ன? அந்த சக்தியை கொடுக்கறது தான் கடவுளுடைய வேலைன்னு கரெக்டாக தெரியுது இல்லை? நாடகப்படி இறக்குறது கன்ஃபார்மு. அப்போ அது தாங்கிக்கூடிய சக்தி தான் இல்லை. 5 விகாரங்களில் ஒரு விகாரம் பற்று. ஸோ அதை தாங்கிக்கூடிய சக்தி தேவை. இப்போ பாபா சொல்றாரு, 5 விகாரங்களை வெல்றதுக்கு உங்களுக்கு சக்தி தேவை. அந்த பற்றுன்ற விகாரத்தை வெல்றதுக்கான சக்தியை கொடுங்கன்னு கேட்குறீங்க. அந்த சக்தி உங்களுக்கு தேவை. இங்கே இம்சைக்கான சண்டை நீங்கள் போடலை, குப்தமான சண்டை. அமைதியாக ஒரு வினாடி விடாமல் உங்களை சுற்றி எல்லா ஆயுதத்தையும் வச்சுட்டு இருக்கிறான் மாயா. அவன்கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு கவசம் போட்டுக்கிட்டா போதும். என்னது கவசம்? என்ன நினைவு செஞ்சா போதும். இதுதான் நினைவு, இதுதான் ஆயுதம், இதுதான் மருந்து. அனைத்து சக்தியும் வேணுமா? நினைவு. பார்த்தீங்கன்னா ஒரு திருநீற்று பதிகம்ன்ட்டு சிவனுடைய பாட்டு நீங்கள் கேட்கணும், எல்லாத்துக்கும் விபூதி விபூதின்னு வரும். திருநீரு திருநீரு, எல்லாத்தையும் போக்க வல்லது திருநீருன்னு வரும் இல்லையா? இவருடைய நினைவுக்கு பதிலாக அங்கே திருநீரு மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க. பாபா சொன்னார் போன பாபா மீட்டில், இந்த நினைவுனால உங்களால் அடைய முடியாத பொருள்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டார். இப்போ எல்லாருக்குமே வானப்பிரஸ்த நிலை தான், எல்லாரும் திரும்பி போதான் செய்யணும். ஸோ அதை போகிறதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிறத விடுறதுக்கு உங்களுக்கு சக்தி வேணும். நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எங்கே ரெடியாக இருப்பாங்க? மறுபடியும் போய் பிறப்பாங்க. ஏன்னா புத்தியில் அதே தான் இருக்குது, அங்கே தான் போய் பிறக்கும் அந்த ஆத்மா. அப்போ நீங்கள் போகிற இடம் சாந்தி தான். அப்படி ஒரு அமைதியான இடத்துக்கு நீங்கள் போகணும்னா நீங்கள் முதல்ல அமைதியாக இருந்தால் தான் உள்ளே போகணும். ஒரு இப்போ பாண்டிச்சேரியில் கூட ஒரு அரவிந்த் ஆசிரம்னு இருக்குது, அங்கே உள்ளே போய் தியானம் பண்ணுவாங்க. வெளியே இருக்கும்போதே சொல்லி அனுப்பாங்க. அங்கே போனோடனே நம்ம அமைதியாக இருந்தால் தான் உள்ளே போகணும். கத்துற உள்ளவங்கள உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அது எப்படிப்பட்ட அமைதியான இடம். அப்போ நீங்கள் இங்கேயே அமைதியாகணும். இங்கேயே அமைதியாகணும்னா 5 விகாரங்களை இங்கேயே விட்டால் தான் அங்கே போக முடியும். விட்டால் தானே அமைதியாக இருக்க முடியும். அடித்து வாய்ச்சி விட விடுவார், அல்லது நாமளே விடணும். அப்போ அது சாந்தி தாமம். எல்லோரும் அங்கே போய் தான் ஆகணும். போக வேண்டிய டைம் வந்துடுச்சு, போய் தான் ஆகணும்.
அங்கேருந்து தானாகவே சுகதாமத்துக்கு வந்துடுவீங்க. அமைதி உங்களுடைய சுய தர்மம். ஆத்மா நிலைங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, ஆத்மா உடலுக்கும் எனக்கும், உடல் சம்மந்தப்பட்ட எதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா தான் உங்களால் ஆத்மான்னு நினைக்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அமைதி வந்துடும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே என்ன? அமைதி. ஆனால் இந்த ராவண ராஜ்யத்தில் அமைதி ஏற்படவே முடியாது. மற்றபடி கொஞ்ச காலத்துக்கு அமைதியை விரும்புகிறீங்களா, அசரீரியாகி உட்காந்துருங்க. சூப்பரான இது இல்லையா? நீங்கள் அஞ்ஞானிகளுக்கு கூட இதை சொல்லலாம். இங்கே அமைதி ஏற்படாதுங்க, அவங்க மாறின அமைதி அதெல்லாம் மாற மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். என்ன பண்ணணும்? அதுக்கு அசரீரியா உடல்லேருந்து பிரிஞ்சிடுங்க, உட்காந்துருங்க. ஒரு உடம்புலேருந்து வெளில வந்தோடனே எல்லாம் மறந்து போகுது இல்லை, அது மாதிரி ஆயிடுங்க. அமைதி எல்லாருக்கும் தேவைப்படுது. ஒருவேளை அப்போ நிரந்தரமாக அமைதி வேணும்னா நிரந்தர நினைவில் இருங்க, நிரந்தர நினைவில் இருங்க, வந்துடும். ஒருவேளை 101 கோடி மக்கள் அமைதியாக உட்கார்ந்துட்டா கூட அமைதி ஏற்பட முடியாது. ஏன்னா இது அசாந்தியான உலகம். எப்படி சூப்பர் இல்லையா? எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்தா கூட இங்கே அமைதி ஏற்படாதுன்றார் இல்லையா? 101 கோடி மக்கள் உட்கார்ந்தாலும், ஏன்னா இது அசாந்தியான உலகம். திரும்ப திரும்ப அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அதே தான் வந்துட்டு இருக்கும். அமைதிக்கான வழியை எந்த மனுஷனும் யாருமே உருவாக்க முடியாது இங்கே. ஏன்னா அந்த பொறுப்பு இறை தந்தையுடையது. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். என் வேலையை நீங்கள் எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளா? அமைதியை உருவாக்குற பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. அமைதி நிறைஞ்ச உலகத்தை உருவாக்குறது என்னோட பொறுப்பு. உங்களுக்கு அமைதி தேவைன்னா அசரீரியாகி உட்காரணும். உலகமெல்லாம் மாறாது. அது மாற வேண்டிய டைமில் நான் மாத்துறேன். தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் வைகுண்டம் சொல்கிறோம். இப்போ கலியுகத்துடைய கடைசி துக்கத்தின் உச்சம், துக்க தாமம், துக்கத்துடைய உச்சம்னா வாங்க, உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் நீங்கள் போகிற இடம் இருக்குது, கலியுகம் முடிஞ்சு அங்கே தானே போகணும். அது சாந்தி தாமம், இனிய வீடு. எல்லா யோகாசனம் சொல்லி கொடுக்குறவங்களுமே இதை சொல்லுவாங்க. கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஈஷா யோகா எல்லா யோகத்துலையுமே சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அமைதி தேவைப்படுது. ஆனால் ராஜயோகத்தில் எடுத்த உடனே அமைதி தான். இங்கே ஆரம்பமே அமைதி தான் இல்லையா? ஓம் சாந்தியாக தான் இங்கே உட்காரவே செய்யணும். அங்கே சும்மா சொல்லிட்டு போகிறது ஓம் சாந்தின்னு. அது இனிமையான வீடு. இனிமையான அப்பாவும் அங்கே தான் இருக்கிறார். எப்படி? ஸோ அப்படி நாம் நினைக்கணும் பாபாவை. இனிமையான வீடு, இனிமையான அப்பா. அவர்கிட்ட இருந்து நான் பிரிஞ்சு இந்த உடம்புல இப்போ மாட்டிகிட்டு இருக்கிறேன். ராவணன் சிறையில் அடைச்சிருக்கிறான். இதுலேருந்து தோ வந்துடுறேன் பாபா, நான் நினைவு செஞ்சாலே வந்துடலான்ட்டிங்கல்ல, தோ வரேன் பாபா. அப்படி பேசிக்கிட்டே நினைவு செய்யுங்களாம் பாபாட்ட, சூப்பராக வரும். சும்மா நினைவு செய்யணும், மறந்துடும், வேறு ஏதாவது வந்துடும். இப்போ பாப்பா சொல்கிறாரு அது சாந்தி தாமம். அதுக்கு அடுத்ததாக என்ன இருக்குது? இந்த பூமிக்கு வந்த உடனே சுகதாமமாக இருக்குது. சுகமோ சுகம். அப்புறம் இடையில ராவணன் வந்தோடனே இது என்னவா மாறிடுது? துக்கதாமம். அப்போ தான் மற்ற தர்மங்கள் உருவாகுது. தர்மம்னாலே என்னது? வழி. ஒரு வழி, இன்னொரு வழி வருது, இன்னொரு வழி வருது. அப்போ 3 வழி வந்துச்சுன்னா எப்படி நிம்மதியாக இருப்பீங்க? எப்படி அமைதியாக இருக்க முடியும்? எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அதான் ராவணனுடைய ராஜ்யம். வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அவங்க கல்பத்துடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருஷம் சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர் தான் காரிருள்னு சொல்லப்படுது. சத்யுகம் ஒளி நிறைஞ்சது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிவி 3ஆம் கண் அப்படின்ற ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜோசிக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க, பயங்கரமான பிரளயம் வரப்போகுது. அதாவது இப்போ 2016 முடிஞ்சதுல அந்த டிசம்பர் எண்டில் அப்படின்னாங்க. அப்போ அந்த கணிப்பை பற்றி மக்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு சிலர் மேபி இருக்கலாம் அப்படின்றாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. யார்? சென்னையில்
சென்னை வருஷம் வருஷம் உத வாங்கிட்டே இருக்குது. அங்க இருந்துட்டே அந்த ஆத்மாவால ஏந்திரிக்க முடியல, அந்த அளவுக்கு அஞ்ஞான இருள் இருக்கு. அதெல்லாம் சான்ஸே கிடையாதுன்றாங்க. சொல்லி முடிச்சோடனே மறுபடியும் புயல் வந்து ஒரு உழுக்கு உழுக்கிட்டு போச்சு. அப்ப என்ன உழுக்குனாலும் அவங்கள எழுப்ப முடியல இல்ல. இப்படி உழுக்குனா இருக்கும்னு தானே தோணும், ஏன்னா அந்த அளவுக்கு மோசமா வருது. அதான் பாபா சொல்றாரு, இதுக்கு பேர் தான் காரில். இன்னும் லட்சக்கணக்கான வருஷம் பூமி இருக்கும்னு நினைச்சுன்னு இருக்குதுங்க. சத்தியுகம் தான் ஒளி நிறைந்த சொர்க்கம், பூந்தோட்டம். இது இருள் நிறைந்த காடு. ஒளி நிறைந்த சொர்க்கம், இருள் நிறைந்த காடு. இது மூலவதனத்துல அளவற்ற அமைதி இருக்கும். கரெக்டு தானே? இது பாருங்களேன், கோயிலில் கூட கோயிலுக்குள்ளே போனாலே அமைதி இருக்கும், ஓகே. பட் இருந்தாலும் கோயிலுக்குள்ளேயும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கே அமைதி இருக்கும் கோயிலுக்குள்ளே? மூலஸ்தானம் கிட்ட போக 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 அப்படியே அமைதியாக இருக்கும், வேற எந்த சவுண்டும் இருக்காது. ஐயர் மந்திரம் ஜபிக்கிறத தவிர வேற எதுவுமே பேச மாட்டாங்க இல்லையா? மூலவதனத்தில் அளவற்ற அமைதி இருக்கும். அதுக்காக தான் அது ஐயர் இல்லாமல் திறக்கவும் மாட்டாங்க அந்த இடத்த, மூலவதனத்தை இல்லையா? மற்ற கோயில் திறந்துருந்தா கூட அது ஐயர் இருந்தால் தான் அதை திறப்பாங்க. இங்க நாம நடிப்பு நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அளவற்ற அமைதி வேணா அந்த இடத்துக்கு போயிடுங்க, நடிக்கணும்னா இங்க வாங்க. அதான் பாபா சொல்ற கர்மயோகம். கர்மம் செய்யும்போது செய்யுங்க, செஞ்ச உடனே டக்குன்னு அங்க வந்துடுங்க, விடுபட்ட நிலை. பாபா சொல்றாரு, ஹே ஆத்மாக்களே, தேக உணர்வுல இருக்கிறீங்களான்றதுக்காக கேட்கிற. ஏ ஆத்மாக்களே, குழந்தைன்னு கொஞ்சிட்டு இருந்தாரு. ஏ ஆத்மாக்களே, எப்படி கேட்கிறாரு பாருங்க. உங்களுடைய காதுன்ற கர்மேந்திரியத்தின் மூலம் கேட்குறீங்களா? அப்படி விடுபட்ட உணர்வு, நான் காது வழியா கேட்கிறேன், நான் ஆத்மாவுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்ற உணர்வோட கேட்குறீங்களா, இல்லை உடல் உணர்வுல கேட்குறீங்களா? இந்த நாடக சக்கரம் எப்படி சுத்துதுன்னு உங்களுக்கு நினைவில் இருக்குது. இப்போ பாபா இப்படி எழுப்பும் போது தான் நம்ம ஞாபகம், ஆத்ம பேச்சு பாபா சொல்லிட்டு கேட்கும் போதே நம்ம மறந்துடுறோன்ட்டு. எப்படி பிரிச்சு கேட்கிறாப்பாங்க. உங்க காதுன்ற கர்மேந்திரியத்தின் மூலம் கேட்குறீங்களா? இந்த நாடக சக்கரம் எப்படி சுத்துதுன்னு இப்போ உங்களுக்கு நினைவில் இருக்கு. நீங்க இந்த நேரத்துல மட்டும்தான் திரிகால தரிசிகளாக ஆகுறீங்க. 3 உலக ஞானமும் உங்களுக்கு இப்பதான் இருக்குது. பிராமணர்களாகிய உங்களை தவிர வேற யாருமே திரிகால தரிசிகளே கிடையாது. 3 உலக ஞானம் உலகத்துல யாருக்குமே கிடையாது. பாருங்க, மற்றவங்கெல்லாம் பக்தினா அதெல்லாம் இந்த வயசுல பண்ணக்கூடாதுப்பா, அதுக்குன்னு ஒரு வயசு வரும், அப்பதான் வருவாங்களாம். அப்பதான் இதை பத்தி ஆராய்ச்சியே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா நமக்கு சின்ன வயசுலே 3 கால ஞானம் தெரியுது, வேற யாருக்குமே தெரியாது, எந்த ரிஷி முனிவருக்கும் தெரியாது. ஏன்னா ரிஷி முனிவர்கள் கூட நாங்க ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கலன்னு தான் சொல்றாங்க. தெரிஞ்சுக்கலனாலே நாஸ்திகர்கள் தானே. கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க மட்டுமா நாஸ்திகர்கள்? அவரை பத்தி தெரியலனாலே நாஸ்திகர்கள் தான். நாஸ்திகர்கள்னாலே அனாதைகள், அப்பாவுடைய ஆஸ்திக்கு அருகதையற்றவர்கள்னு அர்த்தம் இல்லையா? ஆஸ்திக்கு உரியவர்கள் ஆஸ்திகர்கள், அது பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க தான், அப்பான்னு ஏத்துக்கிட்டவங்க தான். இப்ப நீங்க தான் ஆஸ்திகர்களா ஆகி இருக்கிறீங்க. ஏன்னா அப்பாவை பத்தியும் தெரியும், இந்த உலக சக்கரத்துடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் தெரியும். அது மட்டும் கிடையாது, 3 உலகங்களின் ஞானமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. உங்களை தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த ஞானம் கிடையாது. ஏன் லக்ஷ்மி நாராயணனை கூட யாரும் திரிலோகிநாதனோ திரிகாலதர்ஷினோ சொல்றது கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? லக்ஷ்மி நாராயணனை திரிலோகிநாத்னோ திரிகாலதர்ஷினோ சொல்றது கிடையாது. ஏன்னா திரிலோகிநாத்தாக மனிதர்கள் இருக்க முடியாது. தேவதைகள் கூட மனிதர்கள் தானே, அப்படி இருக்க முடியாது. நீங்க 3 உலகங்கள் மற்றும் 3 காலங்களையும் அறிவீர்கள். சாதாரண ஈஸியா சொல்றாரு, ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த என்னுடைய பிறவியும் எனக்கு தெரியுன்றது சாதாரண விஷயமா? நான் நாராயணனா இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயமா? இப்போ எனக்கு துக்கம் கொடுக்குறவங்களாம் நாளைக்கு எனக்கு பிரஜை ஆகிறவங்கன்னு தெரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயமா?
என்னுடைய பக்தர்களாக ஆவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது சாதாரண விஷயமா? அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் இருக்கும்போது அந்த 3 கால கண்ணாடியில் பார்க்கணும். ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா, ஒருத்தங்க நம்மளை திட்டுறாங்கன்னா அதோடைய பலன் என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ இவங்க பாபா குழந்தையாக இருந்தால் சொர்க்கத்தில் வந்தாங்கன்னா பிரஜைகளாக வருவாங்க. பாபா குழந்தை இல்லை அப்படின்னா உங்களுடைய தீவிர பக்தர்களாக வருவாங்க. சரி, அவங்களுடைய இது அப்போ தெரிஞ்சுக்கிட்டாலே சாந்தமாயிடுங்க. எந்த ராஜாவாவது தன்னுடைய பக்தர்களை தண்டிப்பாங்களா? எந்த தேவதையாவது தன்னுடைய பக்தர்களை தண்டிப்பாங்களா? ராஜா பிரஜையும் தண்டிக்க மாட்டாங்க, தெய்வம் பக்தர்களையும் தண்டிக்காது. அப்போ நீங்கள் தண்டிக்கலாமா? அப்போ நீங்கள் திட்டக்கூடாது. ஒருவேளை உங்களையும் மீறி திட்டிட்டீங்கன்னா அதையும் 3 கால கண்ணாடியில் பாருங்க, நீங்களும் அவங்க கூட போய் வேலைக்காரனாக இருக்க வேண்டியதுதான் இல்லையா? அதுக்கு தான் 3 கால ஞானம் கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி பார்த்து பண்ணுங்களா. ஒன்றும் சின்ன தப்பு பண்ணால் கூட உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். அப்போ ஐயோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த 3 கால ஞானம் தான் எல்லாமே இருக்கு. ஏன் அம்மன் கையில் அதை கெட்டியமாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? 3 கால ஞான கண்ணாடியிலே தான் அவங்க வாழறாங்க இல்லையா? இப்போ பாபா சொல்றாரு, லக்ஷ்மி நாராயணன் கிட்ட இது கிடையாது. லக்ஷ்மி கையில் சக்கரம் இருக்காது, அம்மன் கையில் தான் இருக்கும் இல்லையா? லக்ஷ்மி கையில் என்ன இருக்கும்? அந்த தங்க காசு தான் கொட்டிக்கிட்டு கிடக்கும். இப்போ பாபா சொல்றாரு, 3 உலகத்தின் ஞானமும் கிடையாது, 3 கால ஞானமும் லக்ஷ்மி நாராயணன் கிட்ட கிடையாது. விஷ்ணு கிட்ட சுயதர்சன சக்கரத்தை காமிக்கிறாங்க. விஷ்ணுவோடைய 2 ரூபம் இந்த லக்ஷ்மி நாராயணன். ராதை கிருஷ்ணர் தான் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்க. இந்த நேரத்தில் எவ்வளவு நல்ல நினைவு சின்ன கோயில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதோடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஒருத்தர் தான். அவருடைய பேரு சிவன், ருத்ரன்னும் சொல்றாங்க. அவரால் படைக்கப்பட்ட இந்த யஜ்யம் தான் ருத்ர ஞான யஜ்யம். கிருஷ்ண ஞான யஜ்யம் கிடையாது. எங்கேயும் கிருஷ்ண ஞான யஜ்யம் சொல்றதும் கிடையாது. கிருஷ்ண ஞானம்னு முதல்ல வார்த்தையே கிடையாது. கிருஷ்ண ஞானம்னு பேர் வைக்கிறாங்களா, ஆனால் சிவஞானம்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா? அப்போ கிருஷ்ணர் சத்யுகத்தின் இளவரசர். அவர் ஏன் யஜ்யத்தை படைக்கணும்? அவருக்கு என்ன கஷ்டம் வந்துச்சுன்னு யஜ்யத்தை படைக்கிறாரு? கஷ்டம் வரவங்க தானே யாகத்தை படைப்பாங்க கஷ்டம் தீர்றதுக்கு. சத்யுகம் சுகபோக உலகம்ப்பா, அங்கே எதுக்கு அவர் யஜ்யத்தை படைக்கணும்? ருத்ர யஜ்யத்தின் மூலம் விநாச நெருப்பு உருவாகுது. யாராவது சொர்க்கத்தை அழிப்பாங்களா யஜ்யத்தை உருவாக்கி? இந்த கலியுக இறுதியில் உருவாக்கப்படுற இந்த ருத்ர யஜ்யத்தின் மூலமாக தான் விநாச ஜுவாலை புறப்படுது. சத்தியுகத்தில் வரவங்க லக்ஷ்மி, சங்கமயுகத்தில் வரவங்க சரஸ்வதி. சரஸ்வதி தான் அம்மன். சத்தியுகத்தில் யஜ்யத்தை உருவாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஞான யஜ்யம் தவிர மற்ற யாகம் வளர்க்குறாங்களே அது எல்லாமே பௌதீக யஜ்யம். இது மட்டும்தான் ஆன்மீக ஞான யஜ்யம். மற்றதெல்லாம் ஞானம் கிடையாது. யாகம் வளர்க்கும்போது ஞானமாக சொல்லி கொடுக்குறாங்க. அவன் மட்டும் என்னமோ சுவாகா சுவாகானுவாங்க. பேசுகிறவனுக்குமே அது புரியுமான்னு டவுட்டு தான். சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே புரியாது. அப்படியே பாவனையாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் பாபா தான் சொல்கிறார், இதை ஏன் யஜ்யம்னு சொல்கிறோம்னு புரிய வைக்கிறார். பழைய உலகத்தின் இந்த மாதிரி யாகம் வளர்க்குற சடங்குகள் எல்லாமே இதில் அர்ப்பணமாக போகிறதுனால இது யஜ்யம். ருத்ர ஞான யஜ்யம் தான் இருக்கிறதுல பெரிய யஜ்யம். ஏன்னா எல்லா யஜ்யமும் சுவாகம் ஆக போகுது. அங்கே அந்த பழக்க வழக்கங்கள் பக்தி மார்க்கம் சுத்தமாக அழிய போகுது, ஞான மார்க்கம் உருவாக போகுது. அதனால தான் பரமபிதா பரமாத்மாவே வந்து யஜ்யத்தை படைச்சிருக்கிறார். இதன் மூலமாக தான் மனிதர்கள் தேவதையாக ஆகிறாங்க. தேவதைகளுடைய பாதங்கள் பழைய உலகத்தில் பதியாது. உங்களுக்கு அனைத்தையும் தந்தை சாட்சாத்காரம் செய்வித்திருக்கிறார். நல்லது. என்ன அர்த்தம் தேவதைகளுடைய பாதங்கள் பழைய உலகத்தில் பதியாதுன்னா? இங்கே பிறக்க மாட்டாங்க. தேவதைகள் இங்கே பிறக்க மாட்டாங்க. அவங்க எங்கே பிறப்பாங்க? புது உலகத்தில் தான் பிறப்பாங்க. அது ஒரு அர்த்தம்.
இன்னொரு அர்த்தம் சூக்ஷ்ம தேவதைகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த பழைய உலகத்தின் மீது புத்தி போகாது. அதனால தான் அவங்க சூக்ஷ்ம தேவதைகளாக இருக்கிறாங்க இல்லையா? சரி. ஸோ இதன் மூலமாக தான் மனிதர்கள் தேவதை ஆகிறாங்க. அப்போ தேவதை ஆகணும்னா என்ன பண்ணணும்? இப்போவே இந்த பழைய உலகத்தில் கால் வைக்காதீங்க, அதாவது புத்தின்ற காலை வைக்காதீங்க. எல்லாத்தையும் பாபா சாட்சாத்காரம் செஞ்சு காட்டியிருக்கிறார். இன்னும் என்ன சந்தேகம் இல்லையா? நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: உங்களுடைய சுய தர்மம் அமைதி இல்லையா, அதில் சதா நிலைச்சிருங்க. நான் ஆத்மா, என்னுடைய சுய தர்மம் அமைதி. நான் உடம்பு கிடையாது. உடம்பு நினைச்சாதான் அமைதியற்ற தன்மை வரும். நான் ஆத்மா சுய தர்மத்தில் நிலைச்சிருக்கிறேன், அமைதி. ஏன்னா இது வானப்பிரஸ்த நிலை. திரும்பி போகணும், அமைதி நிறைஞ்ச வீட்டுக்கு போகணும். இப்போவே அதுக்கான பயிற்சி இருக்கணும். அதனால் என்ன பண்ணணும்? சதா பாபாவுடைய நினைவில் இருங்க. சதா சிவம்னு உட்காந்துருங்க. நின்னாலும் பாபா, நடந்தாலும் பாபா, உட்காந்தாலும் பாபா. சுற்றி நடக்கிறதுலாம் அது விளையாட்டு. பொறுத்துக்கோன்றாரு பாபா. வீட்டில் டார்ச்சர் பாபா, வீட்டில் வைப்ரேஷன் சரியில்லை பாபா, பொறுத்துக்கோ. சுகத்தின் நாட்கள் வருது, பொறுத்துக்கோ. எல்லாம் நீ பண்ணது தான் அனுபவிச்சுட்டு இருக்கிற. அதனால் பாபாவையும் பாபா சொன்ன ஞானத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதி. அடுத்தது கர்மாதீத நிலையை அடையிறதுக்கு முழு தூய்மை ஆகணும். விகர்மங்களின் சுமைகள் அனைத்தையும் நினைவு யாத்திரையிலிருந்து நீக்கிடுங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நல்லா பாபாவுடைய நினைவில் இருக்கணும்னு இருக்கும் பொழுது ஒரு நினைவு வரும் பாருங்க, மற்ற நினைவு. அதை தான் நீங்கள் சேர்த்து வச்ச பாவம். ஸோ அதையும் மீறி நீங்கள் மீண்டும் ஞாபகம். ஏன்னா பாபா போன வாரம் சொன்னார் பாருங்க, சூப்பர் பாயிண்ட்டு. எந்த பழைய உலகத்தின் எந்த ஞாபகம் வந்தாலும் நீங்கள் அவசியம் பிறக்கணும் இதே உலகத்துலன்ட்டு. இப்போ எவ்வளோ எச்சரிக்கை அது. ஐயோ நான் பிறக்கக்கூடாது பாபா, நான் உன் நினைவு தவிர யாரும் எனக்கு இருக்கக்கூடாது, அப்படி இருந்துக்கிட்டே இருங்க. அப்போ அந்த நினைவு தான் பாவம். பாவம் இருக்குதுன்றதுக்கு அடையாளமே அந்த நினைவு தான். கர்மாதீத நிலைன்னா என்ன அர்த்தம்? எந்த நினைவும் இருக்காது. அதுக்கு முழு தூய்மை ஆகுங்க. அப்படின்னு அர்த்தம் எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது ஆத்மாவில். நினைவு சக்தியின் மூலம் விகர்மங்களின் மீது வெற்றி அடையணும். நினைவு எல்லா பாவம், அந்த பாவ கர்மங்கள், கண்ணு காது மூக்கு எல்லாம் ஃபுல் கண்ட்ரோலில் உங்களுக்கு வரணும். முக்கியமாக எண்ணத்தின் மூலமாக தானே எல்லாமே வருது. ஸோ ஃபுல் கண்ட்ரோலில் வர்ற அளவுக்கு நினைவின் சக்தி அதிகரிங்க. அனைத்து விகர்மங்களின் மீதும் கர்மேந்திரங்களின் மீதும் வெற்றி அடையுங்க. வரதானம்: தந்தையின் உதவியின் மூலம் ஆர்வம், உற்சாகம் மற்றும் கலைப்பற்ற அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: கர்மயோகி குழந்தைகளுக்கு காரியம் செய்யும் பொழுது தந்தையுடைய துணை இருக்கிற காரணத்தினால அதிகப்படியான உதவி கிடைக்கும். எந்த காரியமும் எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் பாபாவுடைய உதவியானது ஆர்வம், உற்சாகம், தைரியம் மற்றும் கலைப்பற்ற நிலைக்கான சக்தி கொடுக்கக்கூடியது. எந்த காரியத்தில் ஆர்வமும் உற்சாகமும் ஊக்கமும் இருக்குதோ அதில் அவசியம் வெற்றி கிடைக்கும். தந்தை தனது கைகளினால் காரியம் செய்யறது கிடையாது. ஆனா உதவி செய்யற காரியம் அவசியம் செய்யறாரு. ஆக நீங்கள் மற்றும் தந்தை இப்படி கர்ம யோகிக்கான ஸ்திதி இருக்கும் பொழுது ஒருபொழுதும் களைப்பின் உணர்வு இருக்காது. பிரிண்டிங் மிஸ்டேக்கில் தப்பாக இருக்குதுன்னு போட்டாங்க. அப்படியே சுத்தமாக மீனிங் மாறிடுது இல்லையா? சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, கர்மயோகி குழந்தைங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சதா பாபாவை துணையாக வைத்து கொண்டு காரியம் செய்கிற குழந்தை. பாபாவுடைய நினைவின் மூலமாக பாபா கூடவே இருக்கிறாருன்ற நினைவோடு. இப்போ பாபாவுடைய துணை கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாபாவுடைய துணை இருந்தாலே அதிகப்படியான உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
பாபா நீ நானும் பண்ணுறோம், எனக்கு தெரியாது பாபா, நீ தான் பண்ணுற அப்படின்னு அந்த குஷியிலே பாபா கிட்ட பேசிக்கிட்டே, பாபா சொன்ன ஞானத்தை பேசிக்கிட்டே நீங்கள் பண்ணும் பொழுது எவ்வளோ பெரிய கஷ்டமானதாக இருந்தாலும் உங்களுக்கு அதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. எவ்வளவு பெரிய சேவை செய்யறதுக்கு பாபா என்ன நிமித்தமாக்கி இருக்கிறாருன்னு அந்த குஷி இருக்கும். அந்த குஷி நிறைந்து ஒரு காரியம் செய்யறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைச்சே தீரும். அந்த குஷியை கொடுக்கக்கூடிய ஊக்கம், உற்சாகம், தைரியத்தை, களைப்பற்ற கவலையற்ற நிலையின் சக்தியை கொடுக்கக்கூடியது தான் பாபாவுடைய உதவி. அதுதான் பாபா உங்களுக்கு உதவி பண்றாருன்றது என்னது? அந்த சக்தி. அவ்வளோ நடந்த ஊக்கம் உற்சாகமா இருக்கிறீங்க பாருங்க, அந்த சக்தி எங்கிருந்து வந்துச்சு நல்லா தெரியும். நல்ல சேவை செஞ்சுட்டு இருக்கும்போது சில சமயம் நல்ல களைப்பா இருக்கும்போது ஒரு நல்ல பிரச்சனை வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், பூர்வமத்தி துடிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பாபா கொடுத்துட்டு நான் இருக்கிறேன், நீ மனுஷனை நம்பி இல்லை அப்படின்னு சக்தி கொடுக்கறது தெரியும். அப்போ அதுதான் இந்த சக்தியை கொடுக்குது. ஸோ ஆர்வமும் உற்சாகமும் தைரியமும் குறையிலன்னா உங்களுக்கு என்ன தடை வரப்போகுது, உங்களுக்கு எப்படி கஷ்டமாக தெரிய போகுது? விரும்பி ஒரு காரியத்தை செஞ்சால் தடையே கஷ்டமாகவே தெரியாது இல்லையா? அப்போ பாபா டைரெக்டாக ஒரு கையால் எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஆனால் கண்டிப்பாக உதவி பண்ணுறார். அது சேவையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல அனுபவம் ஆகும். அப்போ நானும் பாபா வேற யாருமே இல்லைப்பா, நான் பாபா கிட்ட தான் உதவி கேட்குறேன், வேற யாருக்கிட்டையும் கேட்கல, பாபாவோட தான் இருக்கிறான். என் உலகத்தில் பாபாவை தவிர யாருமே இல்லைன்ற அந்த மனநிலை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு களைப்பின் உணர்வு எப்பவுமே இருக்காது. சூப்பர் இல்லையா? ஸ்லோகன் எனது என்பதில் தான் கவர்ச்சி இருக்குது. சூப்பரான ஸ்லோகன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னது நான் செய்கிற சேவை, என்னுடைய புத்தி, என்னோட ஞானம், என்னோட பொருள், என்னோட குழந்தை, என்னோட கணவன் மனைவி குழந்தை, இப்படி தான். ஸோ உங்களை எது பிடிச்சி இழுக்குது? என்னதுன்றது தான் கவர்ந்து இழுக்குது, கவர்ச்சி பண்ணுது. அதனால் எனது என்பதை உனதாக மாற்றி விடுங்கள். ஒரே ஒரு எழுத்து ஏக்கு பதில் ஊ போட்டுருங்க, அவ்வளோதான். எனது என்பதை உனதாக்கிடுங்க. உனதுன்னு கொடுத்துடுங்க, புத்தி போகாது. இப்போ நமக்கு ஒரு பொருள் மேலே மைண்டு போயிட்டு இருந்துச்சுன்னா பாபா அது உன்னுடைய பொருள், நான் எதுக்கு அதை நினைக்கிறேன், அதை நினைக்கிறதே பாவம், முடிஞ்சு போச்சு. ஒரு நபர்கிட்ட புத்தி போகுது, பாபா அது உன்னோட குழந்தை, நான் எதுக்கு நினைக்கிறோம், அப்போ என்ன ஆயிடுது? எல்லா கவர்ச்சியிலேருந்தும் விடுபட்டுடுறீங்க. அதுக்கான இது என்னது? எனதை உனதாக ஆக்குங்கள். சரி, சூப்பர். பாபா என்னென்ன சொன்னார் பாபா இருக்கிறதும் இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களுக்கு மனமாற சேவை செய்ய சங்கமேளத்தில் வந்திருக்கிறேன். நாடகம் முடிவடைகிறது, வீடு திரும்ப போக வேணும், நீங்கள் அனைவரும் அப்படின்னு பாபா ஃபர்ஸ்ட் சொன்னார். டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்றார் பாபா. கிளம்புனா என்ன அர்த்தம்? எல்லாத்துலேருந்தும் போய் பற்று நீக்கி இருந்தோம், தனியாக வந்தீங்க, தனியாக போனோம் அப்படிங்கிறாரு. ஆத்மாக்களே, காது மூலமா கேட்குறீங்களா? சூப்பர் பயிற்சி இல்லையா? ஆத்மாக்களே அப்படின்றார். அப்போ நம்ம இப்போ அப்படி பண்ணணும். ஆத்மா உடம்பு மூலமா சமைச்சிங்களா, அப்போ அந்த ஆத்ம பயிற்சி வரும். உள்ளபூர்வமா சேவை செய்யறதுக்கு ஒரே தடவை வர்றாரு பாபா. பாபாவுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம், நாம இங்க பிறப்பிறப்புல வரோம், அவர் வர்றது கிடையாது. லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டாங்க. பதித்த பாவன சீதாராம்னு கூப்பிடுறாங்கன்னா என்ன ஒரு சீதைக்காகவும் வர முடியும்? எல்லா செய்திகளும் ஆத்ம சேவைகளுக்கு ஒரு எப்ப போகணுமோ அப்பதான் வர. எப்ப நாடகம் முடியணுமோ, எல்லாருடைய நடிப்பு முடியணுமோ அப்ப வர. ஏன்னா திரும்பி போறதுக்கான வழி யாருக்கும் தெரியாது, சொல்லி அழைச்சிட்டு பண்ணுமே. அப்புறம் என்ன சொன்னாரு? லட்சுமி நாராயணன் கூட சத்தியத்துல அவங்களுக்கு கூட இந்த ஞானம் கிடையாது. 16 கலைகள் நிரம்பியவர்கள்னா அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இன்னும் இருக்க குறையுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு துக்கம் வந்துடும். அந்த ராஜ்யம் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இப்போ சங்கமயுகத்துல தான் நமக்கு 3 காலத்தினுடைய ஒரு இதுவும் இப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய சொத்து நம்ம கிட்ட இருந்து போயிடும்னு ஒருத்தங்களுக்கு தெரியற மாதிரி அது இல்லையா? சரி.
அதனால தான் பாபா அந்த பாவத்தை பண்ணல. பண்ணல. மற்ற ஆத்மாக்கள் தான் வந்து அந்த பாவத்தை பண்ண ஆரம்பிச்சிச்சு. வந்தவொடனே சொல்லிச்சு துக்கம் இன்னும் அதிகமாக போகுதுன்ட்டு. கிறிஸ்துவ முஸ்லீம் எல்லா இதுலயும் பாபா கடைசியில வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, துக்கம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அவங்களும் துக்கம் ஆரம்பம் இன்னும் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவர் சொல்ற துக்கம் முடிஞ்சிருச்சு, பொறுத்துக்கோ பொறுத்துக்கோ, முடிஞ்சிருச்சு, கேம் ஓவர் அப்படிங்கிறாரு. சரி. எல்லாருக்கும் வானப்பிரஸ்தம் இல்ல. ஆனா இன்னும் முழுமை அடையல. அந்த டைம் புது உடல் வர டைம்ல உங்களுக்கு கர்மாத்தியத்து நிலை வந்துடும் அப்படின்னு பாப்பா சொல்றாரு இல்லையா. ஏன்னா உங்களுக்கு தூய்மையான உடம்பு இன்னும் ரெடி ஆகல, அது சத்தியத்துல தானே கிடைக்கும். இப்போ எல்லாம் அட்ட டைம்ல நடக்கும். அது என்னோட பொறுப்பு. அமைதி, உலகத்துல அமைதியா இருக்கிறது உங்க பொறுப்பு கிடையாது. அது நான் தான் பண்ண முடியும். தற்காலிகமா அமைதி வேணுமா, ஆசிரியராகி நினைவு செஞ்சிருங்க. சுயதர்மத்துல அமைதியா இருங்க, நினைத்திருங்க. அப்புறம் பாபா சொல்ற, பாபாவுக்கு சமமான மகிமை யாருக்கு இருக்குது? பாரதத்துக்கு. அதே மாதிரி கீதைக்கு எவ்வளவு மகிமை, அதை விட மகிமை கீதை சொன்னவருக்கு இருக்கும். ஆனா யாருன்னு அவங்களுக்கு தெரியல. அது சொன்னாரு. அப்புறம் பசுவோடைய வாயில இருந்து வருது அப்படிங்கறதெல்லாம் பிரம்மா வாய் வழியாக வந்து ஞானத்துடைய விஷயம். அடுத்தது பிறந்த நாள் சொன்னாரு, கிருஷ்ணர் ராதை பிறந்த நாள். கிருஷ்ணருக்கு பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இது எவ்வளவு சூப்பரா இருக்கு. மத்த 10வது அவதாரம் பின்ன அவங்களுக்கு எல்லாம் ஏன் பிறந்த நாள் கொண்டாடல, நாராயணனுக்கு ஏன் கொண்டாடலன்னு பாபாவை கேட்கறாங்க. சம பாயிண்ட் இல்லையா? ஐயோ பாபா. அடுத்தது பாபா என்ன சொன்னாரு, பாபா வந்து ஏன் வராராம், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்கு, இந்த விகாரங்களை வெல்றதுக்கு சக்தி கொடுக்க வர. அந்த சக்தியை அடையிறதுக்கான வழியை கொடுக்குறாரு. 3 கால ஞானமும் உங்களுக்கு தான் தெரியும், 3 உலக ஞானமும் உங்களுக்கு தான் தெரியும். எந்த மனுஷனுக்கும் தெரியாது. இந்த ஞானம் யாருக்கிட்டையும் கிடையாது. இப்போ உங்களுக்கு எவ்வளவு சுத்த அகங்காரம் இருக்கணும் இல்லையா? மற்றபடி யுத்தத்துக்கான இம்சை எல்லாம் கிடையாது. இந்த இது இம்சைக்கான சண்டைலாம் கிடையாது. மாயா கூட சண்டை. என்ன பண்ணணும் மாயா வெல்றதுக்கு? ஒரே நினைவு, வேற எதுவுமே கிடையாது. பாபா சொல்றது அதுதான் முக்கியமான விஷயம். ஒரே நினைவு இருக்கணும். அப்புறம் சொன்னார், மற்ற தர்மத்தை சார்ந்தவங்க படைக்கிறாங்கன்னா அவங்களே தான் மறுபடியும் வந்து பாலனையும் பண்ணுவாங்க. அதனாலதான் பாபா வந்து பிரம்ம பாபா மூலமா பண்றாங்க. அவரு தான் பாலனை பண்ண போறாரு. இந்த ருத்ரஞான யஜ்யம் இது ஏன் யஜ்யம்னு சொல்லப்படுது? இதுல என்ன ஸ்வாகா ஆக போகுது? இதுல உலகம் முழுவதும் ஸ்வாகா ஆக போகுது. உலகம் முழுவதும் இங்க சும்மா இத்தையாத்தையும் போட்டு ஸ்வாகான்றாங்க. அதனாலதான் இதை யஜ்யம் சொல்றாங்க. சூப்பரா சொன்னது இல்லையா? இதே யஜ்யம் சொல்றாங்க. யாகம்னா அங்க ஸ்வாகா பண்ணுவாங்க. இதே யஜ்யம் இங்க பாடம் தான் நடத்துறாங்க. ஒட்டுமொத்த உலகமும் இதுல ஸ்வாகா ஆக போகுது. சூப்பர் விஷயம் இல்லையா? தேவதைகளுடைய காலு கீழே படாது, உங்க கால் படலாமா, மேல வந்துட்டே இருங்க, அங்க வந்துடுங்க. மரதான என்ன பண்றாரு? பாபா கூடவே இருக்கிறாங்க. யார் கூட இருக்கிறாங்க? கர்மயோகி குழந்தைங்க. அப்ப கூடவே வச்சுக்கிட்டு காரியங்கள் செய்யற குழந்தைங்க கூடவே அவர் இருக்கிறதுனால என்னென்ன நிரப்புறாராம்? ஊக்கம், உற்சாகம், குஷி, இதை நிரப்பிட்டே இருக்கிற கலைப்பற்ற தன்மை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும். குஷி குஷியா செஞ்சா வெற்றி தான் கிடைக்கும். சொல்ல வந்துமா, அவன் அழுதுட்டே போனா அதான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னுவாங்க இல்லையா? அதுதான். பாருங்க, ஒரு நடிகர் கமல்ஹாசன், அவர் சாமி இல்லைன்றவர். அவர் சொல்றாரு மகாநதி படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு, அதாவது சரியா காசு வர மகாநதிக்கு வேற ஏதோ ஒரு படத்துக்கு சொல்றாரு. அவர் அன்பே சிவத்துக்கு சொன்னார். ஆமா, நல்ல படம், ஆனா ஓடல. அதுக்கு அவர் சொல்றாரு, இப்பவும் கடவுள் இல்லைன்னு தான் சொல்லின்னு இருக்காரு. ஆனா அவர் சொல்றாரு ஏன் அந்த படம் ஓடலன்னு. அவர் சொன்னாரு, இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து காசு கொடுக்கும்போது எந்த மனநிலையில கொடுக்குறாருன்றதும் இருக்கு. அழுதுகிட்டே கொடுத்தா இப்படி ஆகும்ன்ற அவருக்கும் தெரியுது. ஊக்க உற்சாகம் தான். அந்த ஊக்க உற்சாகம் கடவுள்கிட்ட இருந்தா மட்டும்தான் நிரந்தரமா இருக்கும். மனிதர்கள் என்ன சொன்னாலும் நிரந்தரமா இருக்க முடியுமா? வேணா நடிக்கலாம், அவ்வளவுதான் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, எப்ப இந்த கர்மயோகிக்கான ஸ்திதி, அதாவது என் கூட ஒரு பாபாவை தவிர யாரையுமே நான் சேர்த்துக்கலப்பா புத்தியில, அந்த நிலை உங்களுக்கு எப்ப இருக்குதோ கலைப்பே வராது. உங்களுக்கு சான்ஸே இல்லைல்ல. ஐயோ, செம பயங்கரமான வார்த்தை நம்ம இங்க ஸ்லோகன்.
கவர்ச்சி எதுல இருக்குதான்? எனதுன்றது உனது அப்படி உனதாக்கிடுங்க. கவர்ச்சி இருக்காது, லேசா பறந்துட்டே இருப்பீங்க. ஏன்னா மாயாவுடைய கவர்ச்சி எதுக்கு? மாட்டிக்கிறது கவர்ச்சி வந்துடுது, மனசு நிலவ மாயாவுடைய கவர்ச்சி உங்களை துக்கத்துல சிக்க வைக்கிறதுக்கு தான். எது நடந்தாலும் உனது 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 பாபாவுக்கு பிரார்த்தனை பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஓம் பாபா சாந்தி. ஓம் நன்றி சாந்தி பாபா. பாபா. அனைத்தும் உனது.